வந்து ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு ரிலிஜனா மாறுகிறது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படின்னா இயேசு கிறிஸ்து இருந்தப்போ அவருக்கென்று கொள்கைகள், கோட்பாடுகள், நிறுவனங்கள், அமைப்புகள், ஃபாலோவர்ஸ் அப்படிலாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவர் ஊழியத்தை செஞ்சு போய்கிட்டே இருந்தாரு. மக்கள் பலரும் அதை வந்து பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்துட்டு ஒரு சிலர் மாத்திரமே, அதாவது யார் யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில சேர்ந்தார்களோ அவங்க மாத்திரம்தான் மற்றவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். இவர்கள் எல்லாம் விசுவாசிகள், அவங்கெல்லாம் அவிசுவாசிகள். இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய டைகாட்டமி வந்துருச்சு. ஒன்றுக்கொன்று பிரிந்து ஒன்றை ஒன்று முரணாக இருக்கக்கூடிய நம் மக்கள் அடுத்த மக்கள் அப்படின்ற உணர்வு வந்துருச்சு. இப்படி ஒரு மூவ்மெண்டா இருந்தது ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாறுது, ஒரு ரிலிஜனா மாறுது. அப்போ நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்குது. எது சரியான போதனை? இயேசு கிறிஸ்துவை டெய்பிகேஷன், அதாவது அவரை தெய்வமாக்குதல், அவரை ஒரு மனித குமாரனாக, நம்மோடு உண்டவராக, நம்மோடு ஊர் ஊராக சுற்றி திரிந்தவராக, நம்மை தொட்டு பார்த்தவராக, அப்படி ஒரு சாமானிய மனிதனாய், நண்பனாய், குடும்பத்திலே ஒரு உறவாய் இருந்த இயேசு சுவாமி இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்து விட்டார். அங்க இருந்துகிட்டு அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய நாமங்களும் அவரை போற்றி துதிக்கும்படியாக அவர் கர்த்தரும் இரட்சகருமானார். அவரை மேசியாவாக்கினார். அவர் உன்னத நிலை அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி மேல உயரத்துல வச்சிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்ற அந்த போதனை வந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுளாக்கி, கடவுளுடைய குமாரனின் மேலே நான் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கட்டளையை மிக மிக தெளிவாக போதிக்கிற ஒரு அமைப்பாக சபை மாறிடுது. உதாரணத்துக்கு பாருங்க, அப்போஸ்தலர் எடுத்துங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துல சீஷர்கள் எல்லாம் பண்ண ஊழியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் நிச்சயமா வந்து அடுத்த மதங்களை குறித்து அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவங்க எப்பவுமே ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொன்றையும் அவர்கள் வந்து சரி இவங்களையும் ஏத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இல்லை. நான் வேற, நீ வேற, என்னுடைய விசுவாசம் வேற, உன்னுடைய விசுவாசம் வேற. அதுக்கு பேர் தான் பொலமிக். அதாவது மத ஆதிக்க எண்ணத்தோட நாங்க மட்டும் சரி, மீது எல்லா விக்கிரங்களும் தவறு, யூதர்களும் தவறு, யூதர்கள் வைத்திருந்த பழக்க வழக்கங்களும் தவறு. ஆகவே எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வரணும், புதிய மனித சிந்தைக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு போதனை வந்துருது. இது ரொம்ப பேருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாரும் பல ஊர்கள் இப்போ இது முதலாவது காரியம். கிறிஸ்தவம் ஒரு இயக்கமாய் இருந்ததை விட்டு ஒரு மதமாக மாறிவிட்டது. இது ஒரு காரியம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவம் வந்து இப்போ ஒரு கலிலேயா பகுதியில மாத்திரம், யூதேயால மாத்திரம், எருசலேமை சுற்றி மாற்றிலும் இருந்ததை விட்டு இப்போ ரோமர்கள் இருக்கக்கூடிய முக்கிய பட்டணங்களுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா ரோமாபுரி வந்து ஒரு ரோம பேரரசன் குடியிருக்கக்கூடிய, அவருடைய அரண்மனை இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க இயேசு கிறிஸ்து போனதில்லை, அங்க கிறிஸ்தவங்க போனதில்லை, அங்க கிறிஸ்தவ சபை உருவாக்கப்படலை. ஆனால் எருசலேமில் இருந்து போன பலர் அங்கே போய் சபைகளை உருவாக்க தொடங்கிவிட்டார்கள். அங்கே போய் அவர்கள் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க தொடங்கிட்டாங்க. எல்லா இடத்திலும் கொரிந்து, அது ஒரு பெரிய ரோமாபுரி பட்டணம், ரோமர்களுடைய புல் ஆதிக்கத்தில் இருந்த பட்டணம். பிலிப்பு அவங்களுடைய கேரிசன், அதாவது போர் படைகள் வந்து தங்கி பயிற்சி பெறுகிற இடமா இருக்கிறது பிலிப்பி பட்டணம். தெசலோனிக்கே அது ஒரு வியாபார கப்பல் பட்டணம், நிறைய கப்பல்கள் வந்துட்டு போற ஒரு பெரிய போர்ட் சிட்டி. அதே மாதிரி கலேசியா, இது எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போகாத இடங்கள், இயேசுவினுடைய சீஷர்கள் கூட போகாத இடங்கள். இங்கெல்லாம் எல்லாம் கற்றறிந்தவர்களும் யூதர் அல்லாத ரோமர்களும் மற்றவர்களும் இருக்கக்கூடிய இடம். முக்கியமா ரோம பேரரசினுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அவங்களுடைய மையமாய் இருக்கக்கூடிய இடம். காஞ்சிபுரம் எப்படி, கும்பகோணம் எப்படி ஒரு பெரிய மத தலமாக இருக்கிறதோ, அநேக ஆலயங்களும் ஆராதனைகளும் நடக்கின்ற ஒரு ஊராக இருக்கிறதோ, அதே போல ரோமர்கள் மதங்களாலும் அவருடைய அரசாட்சியாலும் அவருடைய நிர்வாகத்தாலும்
மிக மிக ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்த ஊர்களுக்குள்ள இப்ப சபை போக ஆரம்பிக்கிறது, கிறிஸ்தவம் போக ஆரம்பிக்குது. முதல்ல நான் சொன்னேன் ஒரு மூவ்மெண்டா இருந்தது, இப்ப வந்து ஒரு ரிலிஜன் மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனுஷனா இருந்ததை விட அவர் கடவுளின் குமாரன், கடவுளின் இரட்சகர். அவர் இல்லாவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, அவருடைய ரத்தம் சிந்ததுனால தான் உங்களுக்கு மீட்பு அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்துவை டெய்பிகேஷன். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய தாயாகிய மரியாளையும் தெய்வமாக்கி அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும், அவர்கள் வழியாகத்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அவர்கள் இல்லாமல் உங்களுக்கு என்றும் செய்ய முடியாது என்று மரியாளை பிரதான ஒரு இன்டர்மீடியரி, நமக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக அல்லது நமக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக அவர் நம்முடைய பிரதிநிதியாக அவர்களை சித்தரிக்க தொடங்கினார். இது 2வது டெவலப்மெண்ட். 3வது, சர்ச்சில் பைபிள் எனப்படுகின்ற ஸ்கிரிப்சர் எனப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு கேனனைசேஷன், வேதத்தை தொகுத்து அதனை உருவாக்கி அதனை மக்கள் மத்தியிலே படிக்கவும் தியானிக்கவும் செய்யக்கூடிய ஒரு கடமை. அடுத்தது பாத்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமம் வந்து பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில இருக்குது, புதிய ஏற்பாடினுடைய பெரும் பகுதிகள் வந்து கிரேக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இருக்கும் பொழுதே இந்த மொழிகளை கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்லாமல் அந்த மொழிகளின் அடிப்படையிலே கடவுளுடைய வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியமும் தொடங்கிவிட்டது. பிரசங்க ஊழியம், கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஊழியம், மற்ற எல்லாவற்றை விட, சுகமளித்தலை விட அல்லது அற்புத அடையாளங்களை செய்கிறதை விட கடவுளுடைய வசனம் தான் வந்து ரொம்ப பெரிய செயலாற்ற தொடங்கிவிட்டது. வசனம் 6ல பாரு, அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சொல்லப்படுகிறது, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. கடவுளுடைய வார்த்தை இட் எக்ஸீடட். எல்லா இடங்களிலும் கடவுளின் வார்த்தை, அதாவது பைபிள் இன்னும் கையில வரல, பைபிளை பற்றிய முழுமையான ஞானம் இல்லை, ஆனாலும் வாய் வழியாக மக்கள் அறிவிக்கிறதை கொண்டு சபை வந்து பெருக தொடங்கி விடுகிறது. இது ஒரு காரியம். அடுத்தது ஹெல்லனிஸ்டிக் என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது கிரேக்கர்கள் மையமாக கிரேக்கர்களும் ரோமர்களும் மையமாக கொண்டிருக்கிற பட்டணங்களிலே, குறிப்பாக கிறிஸ்தவம் இல்லாத ஊர்களிலே திருச்சபை பரவ தொடங்குகிறது. அப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய பீப்புள் குரூப், வித்தியாசமான மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. சிலர் வந்து ரோம தெய்வத்தை வணங்குறவங்களா இருக்காங்க, சிலர் கிரேக்க தெய்வத்தை வணங்குறவங்களா இருக்காங்க, சிலர் வந்து ரிலிஜன் இல்லாம சும்மா கடவுளை நம்புறவங்களா இருக்காங்க. இப்படி பல தரப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சுவிசேஷம் போய் சந்தித்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஊரா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல பவுல் செய்த பயணங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மேப் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜேர்னி, செகண்ட் ஜேர்னி, தேர்ட் ஜேர்னின்னு இருக்கும். அந்த மேப்ல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பவுல் வந்து அத்தனை ஊர்களிலே, அத்தனை நாடுகளிலே போய் கடவுளுடைய சுவிசேஷத்தை கால்நடையாகவும் கப்பல் வழியாகவும் மற்ற நிலைகளிலும் போய் அவர் அறிவிக்க தொடங்கி விடுகிறார். இப்போ சபைகள் தோன்றிவிட்டன, சபைக்கென்று ஒழுங்குகள் தோன்றிவிட்டன, சபைக்கென்று மூப்பர்கள், நான் சொன்ன மாதிரி எல்டர்ஸ், டீக்கன்ஸ், அப்புறம் ஹெல்பர்ஸ், இவங்க எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டூவர்ட்ஸ் இவங்க எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு ஹையரார்கி வந்துருச்சு. பெண்களும் ஊழியத்திலே பங்கு பெற ஆரம்பிக்கின்றார்கள். இப்ப பெண்களை வந்து முழுசா அங்கீகரிக்கிறதா இல்லையா, பெண்களை பிரசங்கம் பண்ண விடுறதா இல்லையா, பெண்களுக்கு வந்து முக்காடு போடணுமா இல்லையா, பெண்கள் வந்து டீக்கனா இருக்கலாமா இருக்கக்கூடாதா, பெண்கள் வெறும் ஸ்டூவர்டா தான் இருக்கணுமா, அவங்க வந்து எல்டராக இருக்கலாமா, இப்படி பல கேள்விகளும் பல குழப்பங்களும் நிறைந்த ஒரு சூழல் வருது. பேதுரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற, என்னன்னா அசுத்தமானதெல்லாம் நான் தொடமாட்டேன், நான் யூதனாய் இருந்தவன், ஆகவே நான் யூத பாரம்பரியத்தின்படி யூதர்களுக்கு என்று மாத்திரம் அப்போஸ்தலனா இருப்பேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இத்தாலியா என்ற பட்டணத்துல எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டணத்திலே, அப்போஸ்தலர் 10:1, கொர்நேலியு எனப்பட்ட ஒரு நூற்றுக்கதிபதி, அவரு ரோமன் அதிகாரி, நூற்றுக்கதிபதி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருக்கிறான். இவர் நூற்றுக்கதிபதி, இவர் ரோம பேரரசுல 100 சோல்ஜர்னுடைய தலைவர், ரோம பேரரசுல இவர் சம்பளம் வாங்குறவர். ஆனா வசனத்தை பாருங்க, 10:2, அவர் தேவ பக்தி உள்ளவராய் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு நிறைய தர்மங்களை செய்து, அதை விட முக்கியமானது
எப்பொழுதும் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பாருங்க. அதாவது ரோம தலைவர்களுக்கு மத்தியிலேயும் ஜெபம் பண்ணவும் கடவுளை நோக்கி பார்க்கவும் கூடிய மக்கள் எழுப்பிவிட்டார்கள். இதெல்லாம் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபையிலே செயலாற்றி சாமானிய மக்களை கொண்டு எடுத்து கட்டினார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை முதல்ல என்ன தெரியுமா? வைராக்கியம். கடவுளாகிய கர்த்தரின் மேலே வைராக்கியமாய் இருந்து அவருக்கு ஊழியம் செய்ய, அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க, அநேகரை விசுவாசத்துக்குள் வழி நடத்த கர்த்தர் அநேகரை தட்டி எழுப்பினார். இது ஒரு காரியம். இரண்டாவதாக, அவங்க போகிற இடங்கள்லாம் வல்லமையான செயல்களை செய்வதற்கும் அநேகரை கடவுள் அண்டை திருப்புவதற்கும் அவர்களை கருவியாக பயன்படுத்தினார். They became instrumental of God's magnificent work. கடவுள் செய்கிற பெரிய அடையாளங்களை, பெரிய அற்புதங்களை, பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கு இவர்கள் எல்லாரும் ஆவியானவருடைய கடவுளுடைய துணையாக மாறிவிட்டார்கள், கருவியாக மாறிவிட்டார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்களா? அப்படியானால் உங்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களாவன என்று சொல்லி முதல் முறையா த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எப்படி எப்படியெல்லாம் சபை இருக்கும் என்று சொல்லி பல வகையான காரியங்கள் நடக்கின்றன. இது ஒரு பக்கம். இப்படி சபையில ஆவிக்குரிய மாற்றங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக மாற்றங்கள், தியாலஜிக்கல் இறையியல் மாற்றங்கள், இப்படி பல நிலைகளிலே சபையினுடைய தன்மை மாறிக்கிட்டே போகும். சபைன்றதே ஒரு புதுசு. அது இயேசு கிறிஸ்துவனுடைய டிசைன் கிடையாது. ஆனா இந்த சபை வந்த பிறகு நிர்வாகம், இறையியல், ஊழியம், எழுதிங்க, இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த 5 ஆஸ்பெக்ட் சேர்ந்ததா ஒரு திருச்சபை. முதல்ல நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். இரண்டாவது தியாலஜி, இறையியல், எழுதிங்க. மூணாவது மினிஸ்ட்ரி, ஊழியங்கள், மினிஸ்ட்ரி. நாலாவது ஸ்டூவர்ஷிப், அதாவது மேனேஜ்மெண்ட், எப்படி சபையை நடத்துவது என்ற அந்த ஸ்டூவர்ஷிப், பரிபாலனம். நாலாவது. அஞ்சாவது த எக்ஸ்பீரியன்ஸ், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற, பரிசுத்தாவியருடைய அபிஷேகத்தை பெறுகின்ற இத்தகைய அனுபவங்களுக்குள் மக்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்படி சபை, திருச்சபை என்பது பல வகையான முக்கிய மாற்றங்களோடும் முக்கியமான சிந்தனைகளோடும் இது செயல்பட தொடங்கி விடுகிறது. இந்த காலகட்டத்துல தான், இந்த மாதிரி சூழல்ல தான் பவுல் அப்போஸ்தலனும் பேதுருவும் கூட மற்றவர்களும் பல இடங்களுக்கு போய் இது செய்ய தொடங்குறாங்க. நம்முடைய இந்தியாவிலே கிறிஸ்தவம் உருவானதற்கும் வந்ததற்கும் ஆதி திருச்சபைக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. AD 52 இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து 33வது ஆண்டுல மரிக்கிறாரு. 50வது ஆண்டு 52வது ஆண்டிலேயே சுவிசேஷம் தமிழகத்துக்கு வந்துருச்சு, கேரளாவுக்கு வந்துருச்சு. சுவிசேஷ விதை விதைக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் இந்திய திருச்சபை, இந்தியாவிலே கிறிஸ்தவ திருச்சபை இஸ் as old as the early church at Jerusalem. எருசலேமிலே தோன்றி உலகம் முழுக்க பரவின அத்தனை சபைகளோடு கூட இந்த இந்தியாவிலே தோன்றிய, தமிழகத்திலும் கேரளாவிலும் தோன்றிய திருச்சபைகளும் சம காலத்தவை, கண்டெம்பரரி, ஒரே காலத்தை உருவானவை. ஆனால் இங்கே வந்த இந்த சுவிசேஷ ஊழியம், தோமாவின் ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட மக்கள், இந்த சமுதாயத்துல கேரளாவில் நம்பூதிரிகள் என்று அழைக்கப்படுகின்ற, கடல் வாணிகம் செய்கின்ற உயர் குலத்தவரான, தங்களை பூஜாரிகள் என்றும் மேம்பாடவர் என்றும் உயர்வான ஜாதி என்றும் அழைத்துக் கொண்ட மக்களுக்கு மத்தியில தோமாவினுடைய ஊழியம் தொடரும். அப்ப அவர் பாக்குறாரு, இவங்க எல்லாம் ஒரு தனி கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இவங்க மற்றவர்களோட கிளம்புவதில்லை. ஆகவே இவர்களை நாம் எந்த மற்றவங்களோடையும் செய்யாம, தோமாவினுடைய கிறிஸ்தவ திருச்சபை முழுக்க 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 இந்த மக்களுக்கான மாத்திரம் திருச்சபையா இருந்துச்சு. அவங்க ஆலயங்களை அப்படியே கிறிஸ்தவ ஆலயங்களா மாத்திக்கிட்டாங்க. அவங்க வழிபாட்டு முறைகளை அப்படியே மாத்திக்கிட்டாங்க. அவங்களுடைய உணவு உடை பழக்கங்களை அப்படியே கிறிஸ்தவமாக்கிக்கிட்டாங்க. புதிதாக எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் புகுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த விசுவாசம் ஒன்று மாத்திரம், இயேசுவே இரட்சகர் என்று அறிவிக்கிற அறிவிப்பு மாத்திரம். அவரை சார்ந்து கொண்டு விக்கிரக ஆராதனைகளை எல்லாம் விட்டுவிட்டு முழுமையாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிறது என்கின்ற ஒரு நிலையில் மாத்திரம் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 1458 வரைக்கும், அதாவது போர்ச்சுகீசிய வாஸ்கோ டகாமா என்றவருடைய தலைமையில போர்ச்சுகீசிய மாலுமிகள் வரும் வரைக்கும் இந்த திருச்சபை அப்படியே ஆதி திருச்சபையாக
சிரியா திருச்சபையாக, கிரீக்கு திருச்சபையாக விலகியது. இது ஒரு நிலைமை. இப்படி இருக்கிறப்போ நிறைய போராட்டங்கள் வருது, நிறைய பர்சிக்யூஷன், நிறைய பேர் கொல்லப்படுறாங்க, நிறைய பேர் மக்கள் மறுதளிச்சுட்டு ஓடிடுறாங்க. சபைக்குள்ள கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரோமர்கள் ஒரு அரசனுக்கு பின்னால் அவனுடைய மகன், அவருக்கு பின்னால் அவருடைய பேரன் என்று சொல்லி வரிசையா பலவிதமான அச்சுறுத்தல்களும் கொலைகளும் நடக்கின்றன. உங்களுக்கு ஒரு புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒரே விஷயத்தை கையில் எடுத்துக்கிறேன். இந்த புத்தகத்துக்கு ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. த ஹிஸ்டரி ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச் எழுதிங்க. த ஹிஸ்டரி ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச். இதை சுருக்கமா நோட்ஸா தயார் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆங்கிலத்தில் அனுப்புறேன், முடிஞ்சா அதை தமிழ்லையும் அனுப்ப பார்க்குறேன். த ஹிஸ்டரி ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 centuries. முதல் 6 நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாறு. எழுதினவர் W.P. Harris, H-A-R-E-S. W.P. Harris, H-A-R-E-S. கடைசியாக 1952ஆம் ஆண்டு இது பதிப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நிறைய வரலாற்று புத்தகங்கள் வந்துருச்சு. ஆனா இந்த புத்தகம் ரொம்ப அருமையா பல காரியங்களை நமக்கு கூறுது. அதுல நான் வாசிக்கிறேன் பாருங்க. நேம் அகைன் ஸ்பெல் பண்ணுங்க ப்ளீஸ். W.P. H-A-R-E-S. தேங்க்யூ. சரிங்க. இதுல முதல்ல ஏற்படுற பிரச்சனை என்னன்னா, த பர்சிக்யூஷன். பர்சிக்யூஷன் பை த ஜூயிஷ் ரூலர்ஸ். முதல்ல யூதர்களால தான் அவங்களுக்கு பர்சிக்யூஷன் ஏற்படுது. எப்படின்னா, முதல்ல சதுசேயர்கள் எனப்பட்டவர்கள், அப்புறமேலே பரிசேயர்கள் எனப்பட்டவர்கள், அப்புறமேலே எஸ்ஸீன்ஸ் எனப்பட்டவர்கள். ஒரு நல்ல தலைப்பு கொடுக்குறேன், அதை நீங்க இன்டர்நெட்லயும் பாருங்க. த ஜூயிஷ் செக்ட்ஸ், SECTS, குழுக்கள், செக்டுகள். ஜூயிஷ் செக்ட்ஸ், SECTS. நல்ல காஸ்ட்லி பைபிள்லாம் நிறைய இருக்கணும், வித் அடிஷனல் ஹெல்ப்ஸ். அதுல பாத்தீங்கன்னா இயேசுவின் காலத்தில் இருந்த யூத குழுக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சில யூத குழுக்கள் என்ன தெரியுமா, அந்த யூத குழுக்கள் எல்லாம் நம்ம பாரம்பரியமா நம்ம கடவுளாகிய கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், இந்த ரோமர்களோடும் எந்த விதத்திலும் நம்ம நம்மளை தீட்டுப்படுத்திக்க கூடாது, அவங்களோட போய் கலந்து கொள்ளக்கூடாது, அப்படியே நம்மளுடைய ஐடென்டிட்டியை தனியா சுத்தமா பரிசுத்தமா பாதுகாத்துக்கணும்னு இருக்கிறவங்க ஒரு குழு. இன்னொரு குழு அவங்களோட கை கோத்துக்கலாங்க, அரசியல் ஆதாயம் நமக்கு கிடைச்சா பரவாயில்ல, நம்ம 2 பேருமா சேர்ந்து யூதர்களும் ரோமர்களுமா சேர்ந்து அரசாட்சி பண்ணா பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, நம்ம நல்லவனை போல உள்ள நடிச்சுக்கிட்டு இருக்கணும், ஆனா எப்ப சமயம் கிடைக்குதோ ரோமர்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி பண்ணி ரோம அரசாங்கத்தையே ஒண்ணுமில்லாம தவிடுபடியாக்கணும், புரட்சி படையை போல நம்ம செயல்படணும். இந்த புரட்சி படையில் உள்ளவர்களோடு கனெக்ஷன் உள்ளவன் தான் யூதாஸ் காரியத்துன்றது ஒரு கருத்து. ஏனென்றால் யூதர்களுக்கு ரோமர்களுடைய ஆதிக்கமும் அவங்க செய்கிற பலவிதமான சட்ட திட்டங்களும் பிடிக்கல. அவங்கள உதறி தள்ளிட்டு தாங்களே முழுமையான அரசாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்படி யூதருடைய காலத்துல
போரின் மூலமாக ரோமர்களை அகற்ற வேண்டும், அல்லது ரோமர்களோடு உறவே கொள்ளாமல் வரிய மாத்திர செலுத்திட்டு தூய்மையா நம்மளை காத்துக்கணும். இன்னொன்னு ரோமர்களோடு கலந்துக்கிட்டு உன்னோட உன்ன உறவாடிக்கிட்டு அரசியல் ஆதாயத்தை பெற்றுக்கிட்டு வாழ்றது. இப்படி பல வகையான கொள்கைகளை இருக்கிறப்போ முதல் பர்சிக்யூஷன் வந்து எப்ப ஆரம்பிக்குதுன்னா AD 64 64வது ஆண்டிலே இந்த பவுலினுடைய போராட்டத்துக்கு பிறகு, பவுலினுடைய கொல்லுதலுக்கு பிறகு, பவுல் மனம் திரும்பின பிறகு ரோம பேரரசிலே இருந்த ஃபர்ஸ்ட் அபிஷியல் பர்சிக்யூஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் டுக் பிளேஸ் இன் AD 64 64வது ஆண்டு. 52ல தோமா இங்க வந்தாரு. 64வது ஆண்டிலேயே ரோமர்களாலே முதல் அபிஷியல் பர்சிக்யூஷன் நடக்குது. இதை நடத்தினவர் பெயரு நீரோ மன்னன். நீரோ ரோம் நகரம் பற்றி எரிந்து கொண்டிருந்த பொழுது நீரோ தன்னுடைய ஃபிடிலை வாசித்துக் கொண்டிருந்தார் இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஆசைன்னா மக்களை வந்து கொண்டுட்டு அவங்க சாகிறத பார்த்து மகிழ்கிற ஒரு உன்னதமான ஒரு குணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படியே ஒரு சிங்கத்தை திறந்து விட்டுட்டு வட்டமா ஒரு ஆம்பி தியேட்டர், அதாவது ஒரு பெரிய வட்ட அரங்குல சிங்கங்கள் போய் அடிச்சு சாப்பிடுறப்போ அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறது. செகண்ட் பர்சிக்யூஷன் AD 95 கிபி 95ஆம் ஆண்டு. இதை நடத்தின ஒரு பேரு டொமிஷியன். DOMITIAN டொமிஷியன். இந்த டொமிஷியன் காலத்திலையும் நிறைய மக்கள் வந்து தலை வெட்டப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், தார் ஊத்தி கொல்லப்பட்டார்கள். இப்படி பல வகையான பயங்கர காரியங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப திருச்சபை வளர்ந்துகிட்டே போதா, ஏரியா விட்டு ஏரியா போதா, ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போதா, பல நாடுகளிலே உள்ள பல வகையான மக்கள் எல்லாரும் ஒரு குடை கீழே வந்துட்டாங்களா. இந்த நேரத்துல அவங்களுக்குள்ளார ஒரு முக்கியமான கருத்து உருவாச்சு. அது என்னன்னா, we should have oneness in the church. திருச்சபை ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரே திருச்சபை, ஹோலி திருச்சபை, பரிசுத்தமான திருச்சபை. அடுத்தது கேத்தலிக் திருச்சபை. கேத்தலிக்னா யூனிவர்சல், நம்ம ரோமன் கேத்தலிக் இல்ல, ஒரே திருச்சபை. அடுத்தது பரிசுத்தமான திருச்சபை. அடுத்தது கத்தோலிக்க, அதாவது அனைவரையும் ஒருங்கிணைத்த திருச்சபை. 4வது அப்போஸ்டலிக் திருச்சபை. இந்த 4 ஆஸ்பெக்டும் இந்த திருச்சபையில இருக்கும். ஒரே திருச்சபையா இருக்கணும். இந்த ஒரே திருச்சபையா இருக்கணும்ன்றதுல ஒரே அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும்ன்றதும் ஒரு கருத்தா வந்துருச்சு. ஒரே திருச்சபையா இருக்கணும். 2வது பரிசுத்த, ஒன் ஹோலி கேத்தலிக் அப்போஸ்டலிக். இந்த 4 மனசுல வச்சுங்க. இதுதான் வந்து ஆதி திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த திருச்சபை பிதாக்கள் வகுத்து வைத்த வரைமுறை. ஒன் ஹோலி கேத்தலிக் அப்போஸ்டலிக், ஒரே பரிசுத்தமான யூனிவர்சல், அதாவது கேத்தலிக்னா எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்த, அப்போஸ்டலிக் அப்போஸ்தலர் கடவுளாலே அனுப்பப்பட்ட அடியார்களை தலைவராக கொண்ட ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உதாரணம் வச்சு. இப்போ இப்படி திருச்சபை பரவ 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 கடவுளுடைய சுவிசேஷம் வந்து வெவ்வேறு கோணங்களை எடுக்குது. இப்ப நம்ம ஊர்ல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அமெரிக்காவில சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், ஜெர்மனி நாட்டுல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா மக்களினுடைய பொருளாதார நிலை, அவங்களுடைய சமூக நிலை, அவங்க வாழ்வு முறை, இவை எல்லாவற்றிற்கு அடிப்படையில அந்த சுவிசேஷம் போகணும். அப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் போகும் பொழுதும் நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் மக்களுக்கு கிடைக்கின்றன. இந்த நாட்டுல ஒரு மாதிரி சுவிசேஷம் சொன்னா, இன்னொரு நாட்டுல இயேசுவை ரட்சகர் என்று சொன்னாலும் கூட அவரை யூதரா தான் பாக்குறாங்க. அந்த நாட்டில் அவரை வந்து ரட்சகராய் ஏத்துக்கல. அவர் வந்து யூத மதத்திலே பிறந்து யூத மார்க்கத்திலே வளர்ந்து யூத அதிகாரிகளாலே ரோம அதிகாரிகளாலே கொல்லப்பட்டவர். அவரை எப்படியா கடவுளுடைய குமாரன் சொல்றது, அவரை எப்படி நாங்க ஏத்துக்கிறதுன்றப்போ அந்த மக்கள் மத்தியிலையும் போய் அந்த இயேசு கிறிஸ்து தான் கடவுளுடைய குமாரன் என்றும் அவர் வழியாக மாத்திரம்தான் ரட்சிப்பு கிடைக்கிறது என்றும் அறிவிக்க வேண்டும். ஆகவே மக்கள் அப்படி புறப்பட்டு போனாங்க. முதல்ல இருந்த ஊழியர்கள் பெயர் அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையை பெற்று எல்லா நாடுகளுக்கும் சென்று உழைத்து ஊழியம் செய்தவர்கள். இது எத்தனை வகையான ஊழியர்கள் தோன்றினார்கள் ஆதி திருச்சபை காலத்திலே 600 ஆண்டுகளுக்குள்ளே எத்தனை வகையான திருச்சபை ஊழியர்களும் ஊழியங்களும் தொடங்கின அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, முதல்ல அப்போஸ்தலர்ஸ், அவங்க தான் அடிப்படை. அப்போஸ்தலர்கள் தான் அடிப்படையான திருச்சபையின் ஊழியர்கள், சுவிசேஷத்தை போய் பிரசங்கித்தவர்கள், சுவிசேஷத்தினுடைய ஊழியத்திற்கு தலைமையானவர்கள். 2வது ப்ராஃபட்ஸ், நிறைய
தீர்க்கதரிசிகள் தோன்ற தொடங்கினார்கள். இந்த ப்ராஃபட்ஸ் வந்து கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதனை காத்திருந்து தீர்க்க தரிசனங்களாக சபைகளுக்கும் தனிநபர்களுக்கும் அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதுல கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, உண்மையான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் தவறான கொள்கைகளை பரப்பி கொண்டே இருந்தார்கள். அவங்க சொன்ன கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியத்துல மிக முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? மாமிசத்தினாலே வந்த இயேசு கிறிஸ்து கடவுளின் குமாரனாய் இருக்க முடியாது. ஏனென்றால் மாமிசம் கேவலமானது, மாமிசம் பாவம் நிறைந்தது, மாமிசம் அழுகி போகக்கூடியது, மாமிசம் இச்சைகள் நிறைந்தது, மாமிசம் நம்முடைய ஃப்ளஷ், நம்முடைய சரீரம் எல்லா கேடுகளும் நிறைந்தது. இந்த கேடான பாவமான அழுக்கான துன்பமான சரீரத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால் அவர் எப்படி தேவகுமாரன் இருக்க முடியும்? நீங்களும் நானும் போய் சாக்கடையில விழுந்துடுறோம், நம்ம ட்ரெஸ் ஃபுல்லா அழுக்காயிடுது. நான் சுத்தமானவன் பரிசுத்தமானவன் நம்ம சொல்ல முடியுமா? குளிச்சாதான் நம்ம சுத்தமானவங்க. எப்போ போய் சாக்கடையில விழுந்துடுறோமோ அப்போ சாக்கடையினுடைய சகல நாற்றங்களும் நம்ம மேல வந்துருது. குளிக்கும் வரைக்கும் நாம் சுத்தமாவதில்லை. அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து எப்ப சரீரத்திலே வந்தாரோ அப்பொழுதே அவர் வந்து கடவுளுடைய அந்தஸ்தை இழந்து விட்டார். அவர் நம்மை போல பாவி. அதை ரெஃப்யூட் பண்றதுக்கு தான், இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை எதிர்க்கிறதுக்கு தான் ஒரு வசனம் இருக்கு. பைபிள் எடுத்து பாருங்க. 1 யோவான், அங்க யோவான் அப்போஸ்தலன் ரொம்ப தெளிவா அதை சொல்லுவார். நான் வாசிக்கிறேன். முதல்ல இயேசு கிறிஸ்துவே வந்து அவங்க கடவுள்னு சொல்லி மறுதளிச்சிடுறாங்க. வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே இல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பாருங்க, பிதாவையும் குமாரனையும் மறுதலித்து விட்டு இயேசு கிறிஸ்து அல்ல, இயேசு வேற கிறிஸ்து வேறன்னு எவனாச்சும் பேசினாங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பொய்யர்கள். இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து, அதாவது இயேசுவுக்கு எதிரானவர்கள் என்று திட்டமும் தெளிவுமாக இங்கே யோவான் கூறுகிறார். அடுத்தது 23 வாசிங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். யாரு பிதா, யாரு குமாரன்? எங்க பிதா இருக்காரு, எங்க குமாரன் இருக்கிறாரு? எப்ப ஒரு தனியா பிரிச்சாரு? ஏன் அவர் வந்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஜெபம் பண்றாரு? ஏன் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும்னு ஜெபம் பண்றாரு? ஏன் பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல 2 ஆளை காட்டுறாரு? அப்போ பிதா வேற இவர் வேறையா? யோவானை படித்து பார்த்தால் யோவானுடைய அருட்செய்தி நூல்ல இந்த பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் 3 பேரா தனித்தனியா எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சித்திரம் வருகிறது. ஆனால் யோவான் இதை அறிந்த பிறகும் அவர் சொல்றாரு, பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவையும் பிரிக்கவே முடியாது. அதனாலதான் இயேசு வந்து மரியாளின் வயிற்றிலே பிறந்தார் என்றோ, அல்லது இயேசு வந்து கலிலேயாவிலிருந்து வந்தார் என்றோ, அல்லது இயேசு மாட்டு கொட்டகையில பிறந்தார் என்றோ மற்ற மக்கள் எழுதும் பொழுது இயேசு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று ஞானிகள் தேடி வந்ததெல்லாம் விட்டப்போ யோவான் என்ன திரும்ப எழுதுறாரு? யோவான் நற்செய்தி நூல் எடுத்துங்க. யோவான் அருட்செய்தி நூல்ல 1 அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அங்க யோவான் மிக திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார். இதுக்கு பேரு த லோகோஸ், அதாவது த ப்ரொலாக், அல்லது கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை குறித்த ஒரு பெரிய வரலாறு. வசனத்தை பாருங்க. யோவான் 1:1 நான் வாசிக்கிறேன். ஆதி, ஆதினா த பிகினிங். இதுக்கு முன்னாலே உலகம் உண்டான பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தது. பிதாவாகிய கடவுள் வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தார். ஆகவே அந்த அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார். கடவுள் என்கிறவரும் வார்த்தை என்கிறவரும் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவரும் எப்படிப்பட்டவர் நமக்கு புரியாது. அதை திருத்துவத்தை புரிந்து கொள்ளவே நம்மால முடியாது. இப்போ ஒரு ஆட்டை கூப்பிட்டு அல்லது ஒரு மாட்டை கூப்பிட்டு அல்லது ஒரு மிருகத்தை கூப்பிட்டு நாங்க எப்படி வந்து கலர் கலரா ட்ரெஸ் போடுறோம், எங்க ட்ரெஸ்ல என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியும். அதே போல நாங்க வந்து கர்நாடிக் சாங் பாடுறோம், நாங்க வெஸ்டர்ன் மியூசிக் பாடுறோம், நாங்க வந்து கண்ட்ரி சாங் பாடுறோம்னு சொன்னா அந்த பாட்டு அதுக்கு புரியுமா? ராகத்தை டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியுமா? மொழியை டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது நம்மள மனுஷனுக்கு தெரியும். நம்ம தமிழர்கள் அதுக்கு தெரியாது, நம்ம கிறிஸ்தவங்க அதுக்கு தெரியாது,
நம்ம ஆணு பெண்ணின் ஒருவேளை வித்தியாசம் தெரியுமோ, அது நமக்கு தெரியல. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஐடென்டிட்டிஸை புரிஞ்சுக்கிற அறிவு மிருகங்களுக்கு கிடையாது. அப்ப உலகத்தை படைத்த கடவுளை புரிந்து கொள்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு மரித்து போகிற என்னால முடியும்னு நம்புறது எவ்வளவு தவறான காரியம். கடவுளை ஏன் புரிந்து கொள்ளணும்? கடவுள் மேலானவர், கடவுள் அன்பானவர், கடவுள் நீதியானவர், கடவுள் இரக்கம் பாராட்டுகிறவர், கடவுள் ஒப்புரவாக்குகிறவர், கடவுள் மன்னிக்கிறவர், கடவுள் தம்மண்டை சேர்த்துக் கொள்கிறவர், கடவுள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தம்முடைய குமாரனை தந்தவர். இந்த ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ், இந்த அடிப்படை சத்தியங்களை புரிந்து கொண்டால் போதும் என்று ஆதி திருச்சபையிலே போதித்தார்கள். ஆனா சும்மா இருக்க முடியல. எல்லாம் கள்ள போதகம் ப்ராஃபிட்ஸ் நிறைய கள்ள போதகங்களை உருவாக்கி விட்டார்கள். இத பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது, அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார், சகலமும் அவர் வழியாக உண்டாயிற்று. யார் மூலமாக? வார்த்தை மூலமாக. உண்டானது ஒன்றும் அந்த வார்த்தையானவர் அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தையானவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படியே வரிசையா படிச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கடவுளுடைய குமாரன் என்று அறிவிக்கிறதை நாம் ரொம்ப அருமையா பார்க்கின்றோம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனம் இதே 1 யோவான்ல காட்டுறேன், அதையும் நீங்க பாருங்க. 1 யோவான் 4:15 வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். பாருங்க, இயேசுவானவர் கடவுளுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்றதுக்கு முன்னால அவரை விசுவாசிக்கணும். அப்போ அந்த மனுஷன் கடவுளிலே நிலைத்திருக்கிறார், கடவுளும் அவருக்குள் நிலைத்திருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அவர் இங்கே சொல்லுகின்றார். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, அதையும் நீங்க பாருங்க. 2 யோவான் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 யோவான் 7வது வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமா இருக்கிறான். பாருங்க, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய குமாரன் என்று அறிக்கையிடாத அநேக வஞ்சகர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் உங்களை குழப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. வசனம் தொடர்ந்து வாசிங்க. 8ல, உங்கள் செய்கைகளின் பலனை, நீங்கள் செய்கிற எல்லா விசுவாச செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை அடையும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வழிவிலகி போயிடாதீங்க, தப்பா போயிடாதீங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை அல்லது அவளை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு அவளுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் விடுங்கள், உதறி போட்டுருங்க. அவங்கள நீங்க கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. ஆக முதலாவது அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு குழுவினர் உருவாகிறாங்க. அடுத்தது ப்ராஃபட்ஸ். இந்த ப்ராஃபட்ஸால நிறைய சத்திய குழப்பங்கள் ஏற்படுகின்றன. 3வது கேட்டகரி ஆஃப் ஒர்க்கர்ஸ், 3வது ஊழியர்கள், இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர்கள். இந்த சுவிசேஷர்களுடைய பணி என்னன்னா, போகிற இடத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடுக்கணை பார்த்தாலும் சரி, எவ்வளவு டிசாஸ்டரை பார்த்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு விடுதலை அருள்வார், இயேசு உங்களை காப்பாற்றுவார், இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை வளர்க்கின்ற, ஊட்டுகின்ற, அவர்களை பலப்படுத்துகிறவங்க இவாஞ்சலிஸ்ட். முதல்ல பாத்தீங்கன்னா அப்பாசல்ஸ், 2வது ப்ராஃபட்ஸ், அதாவது தீர்க்கதரிசிகள், அதுல நல்ல கள்ள தீர்க்கதரிசிகள். 3வது இவாஞ்சலிஸ்ட். 4வது கேட்டகரி மக்கள் பாஸ்டர்ஸ், போதகர்கள், மெய்ப்பர்கள். பாஸ்டர்ஸ் who were also teachers. சபையை நடத்துவது என்பதும் சபையை பரிபாலிப்பது என்பதும் சபையினுடைய ஆத்துமாக்களுக்கு கண்காணியாய் இருத்தலும். அவங்க வழி விலகி போயிடாம, அவங்க விசுவாசத்தை விட்டு போயிடாம, அவங்க பிசாசுக்கு அடிமையாயிடாம, அவங்க பாவச் செயல்களை ஈடுபடாம, அவங்கள பாதுகாத்து பராமரித்து ஒரு மெய்ப்பனை போல வழி நடத்தக்கூடியவங்க பாஸ்டர்ஸ், மெய்ப்பர்கள். அவங்க ஆசிரியர்களாகவும்
அவங்களுக்கு போதகர்களாகவும் இருந்தாங்க. சத்திய வசன போதனையை போதிக்கிற அடியார்களாக 4வது கேட்டகரி. 5வது டீக்கன்ஸ். இந்த டீக்கன் என்கிறவர்கள் உதவியாளர்கள். இவங்க அப்போஸ்தலர்களினாலே நியமிக்கப்பட்டு எல்லா விதமான மக்களினுடைய அடிப்படை தேவை, உணவு வேணுமா, தண்ணி வேணுமா, மருத்துவ வசதி வேண்டுமா, நோய்வாய்ப்பட்டவங்களை பராமரிக்கணுமா, இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்கு டீக்கன்கள் இவர்கள் உருவாக்கப்பட்டார். அடுத்தது எல்டர்ஸ். 6வது எல்டர்ஸ் ஆர் பிரஸ்பிட்டர்ஸ். இந்த எல்டர்ஸ் எனப்படுகின்றவர்கள், இவங்களை பத்தி அப்போஸ்தலர் 14:23 வாசிக்கிறோம். எழுதிக்கிறோம், அந்த வசனத்தை மட்டும் எழுதிங்க. அப்போஸ்தலர் 14:23 வாசிக்கிறோம். 20:17 வாசிக்கிறோம். தீத்து 1:5 வாசிக்கிறோம். இந்த எல்டர்கள், அதாவது சபையின் மூப்பர்கள் அல்லது பிரஸ்பிட்டர்ஸ், இந்த சபையை நிர்வகிக்க உதவுகிற தலைவர்கள், இவங்க அடுத்த நிலையிலிருந்து சபையை நிர்வகிக்க தொடங்குகிறார். 7வதாக ஒரு பெரிய இன்னொரு ஆபீஸ் அல்லது இன்னொரு முக்கியமான சபை மக்கள் என்னன்னா பிஷப்ஸ் ஆர் ஓவர்சியர்ஸ். இந்த பிஷப்ன்றவங்க எப்படின்னா மக்களினுடைய விசுவாசத்துக்கு சாட்சி கொடுக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க தான் சபையை வழிநடத்துறவங்களா இருந்தாங்க. இப்ப இதை பற்றி உங்களுக்கு விளக்கி கூற விரும்புகிறேன். இப்படி பல சபைகள், பல மக்கள் உருவாயிட்டாங்க. அப்புறம் டீக்கனசஸ், 8வது டீக்கனசஸ். இப்படி பல வகையான காரியங்கள் இருந்தன. இப்போ திருச்சபை உருவாகிவிட்டது. ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு சமுதாயம் வந்துருச்சு. அந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கூட்ட மக்கள் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆராதனையில கலந்துக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான செயல்பாடுகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மக்கள் இப்போ சபையா இருக்கிறப்போ 1, 2, 3, 4 என்று பல ரோம பேரரசர்கள் துன்புறுத்திட்டே இருக்காங்க. 313வது ஆண்டு எழுதிங்க. ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆண்டு. 313வது ஆண்டு இந்த நீரோவின் வழியிலே வந்த ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் என்று அழைக்கப்படுகிறவர். கான்ஸ்டன்டைன் பேரரசர். இந்த கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசருக்கு ஒரு போர் நடக்குது. இந்த போருக்கு போறப்போ நான் எப்படி வெற்றி பெறுவேன் அப்படின்னு கவலையோடு அவர் இருக்கிறப்போ அவருக்கு ஒரு கனவு காட்சி கிடைக்கிறது. அதுல ஒரு சிலுவை சின்னம் தோன்றுகிறது. இந்த சிலுவையை எடுத்து, இந்த சின்னத்தை கொண்டு, கான்கர் வித் திஸ் சைன், இந்த ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு, இந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு நீ போய் சண்டையிடு, போரிடு, வெற்றி பெறுவாய் என்று சொல்லி அவருக்கு ஒரு அசரீரி குரல் கேட்குது. உடனே அவருடைய போர் படையில எல்லா அந்த பேனர்ல, ஷீல்டுல வச்சிருந்த கொடியில எல்லாம் கழுகு படத்தை வச்சிருந்தார். இது வரைக்கும் இந்த கழுகு சின்னத்தை மாற்றிவிட்டு முழுமையாக அவர் அதனை ஒரு சிலுவை சின்னமாக மாற்றி போருக்கு புறப்பட்டு போறார். போன உடனே அந்த போரிலே வெற்றி கண்டு விடுகிறார். வெற்றி பெற்ற உடனே என்ன தெரியுமா சொல்றார்? வந்த உடனே, இந்த சிலுவை வடிவிலே நான் போன பிறகுதான், இந்த சின்னத்தை கொண்ட பிறகுதான் நான் வெற்றி பெற்றேன். ஆகவே எனக்கு முழுசா இயேசுவை தெரியுதோ தெரியலையோ, இந்த சிலுவையின் மேலும் இந்த சின்னத்தின் மேலும் இதன் வழியாக எனக்கு கிடைத்த வெற்றியின் மேலும் நான் அதிக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையை அவர் அரசியல் சின்னமாக, அரசின் சின்னமாக, கிறிஸ்தவத்தை அரசியல் மதமாக, அரசின் மதமாக, த ரிலிஜன் ஆஃப் த ஸ்டேட். இப்ப நம்ம இந்தியாவுக்கு ரிலிஜன் ஆஃப் த ஸ்டேட் கிடையாது. ஆனா பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னா இஸ்லாம் ரிலிஜன் ஆஃப் த ஸ்டேட். இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி ரிலிஜன் ஆஃப் த ஸ்டேட். நீங்க ஸ்ரீலங்காவுக்கு, பர்மாவுக்கும், மற்ற இடங்களுக்கு போனீங்கன்னா புத்திசம் ரிலிஜன் ஆஃப் த ஸ்டேட். அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மதம் அடிப்படையில அந்த நாடு உருவாயிருக்கு. நம்ம செக்குலர் கண்ட்ரி, நமக்கு எந்த மதமும் கிடையாது, எல்லா மதத்தவரும் சமம் என்ற கொள்கை இந்தியாவுக்கு. இங்க இந்த ரிலிஜன் ஆஃப் த ஸ்டேட்டாக கான்ஸ்டன்டைன் முதல்ல அறிக்கையிட்டார். அறிக்கையிட்ட உடனே அவர் 5 சலுகைகள் சொல்றார். முதல் சின்னம் இதுவரைக்கும் அவர்கள் எதை சின்னமாக கொண்டிருந்தாங்கன்னா, மீன் தான் கிறிஸ்தவர்களுடைய சின்னம். மீன் வடிவு. காலில் ஒருத்தர் அப்படி போடுவாரு, அடுத்து இப்படி போடுவாரு. இப்படி போட்ட உடனே எதிர்த்தாப்புல ஒருவர் இப்படி போட்டுட்டு அப்படி போட்டாருன்னு வச்சுங்க, உடனே அவங்க 2 பேரும் கிறிஸ்தவர்கள்னு அர்த்தம். நம்ம தோத்திரம் பண்ற மாதிரி அந்த காலத்துல பெருவிரலால மண்ணுல செருப்பு கழட்டிட்டு இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு போட்டாருன்னா 2 பேரும் உடனே காட்டிக்யூமன் என்று அழைக்கப்படுகின்ற சுரங்கத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் 2 பேரும் சத்தம் போடாம அமைதியா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆறாவாரமா ஆராதனை நடத்த முடியாது. 1000, 2000 பேர்லாம் கூடி ஜெபிக்க முடியாது.
ஆங்காங்கே இருக்கக்கூடிய ரகசிய பாதாள அறைகளிலே தான் கடவுளுடைய ஆலயமும் இருந்தது. அங்கதான் மக்கள் தொழுது கொண்டிருந்தார். அப்படி ஆஹ் 2ஆம் நூற்றாண்டு 313 வரைக்கும் ரொம்ப பர்சிக்யூஷன், நிறைய மக்கள் கொல்லப்பட்டார்கள், நிறைய பேர் செத்து போனாங்க, நிறைய பேர் சபையை விட்டு மறுதளிச்சு போயிட்டாங்க. இப்ப கான்ஸ்டன்டைன் வந்த பிறகு அதனை அதிகாரப்பூர்வமாக மதமாக அறிவிக்கின்றார். அரசு மதமாக ரிலிஜன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு அறிக்கையிட்டு 5 காரியம் சொல்றாரு, எழுதிங்க. முதல்ல அவர் சொல்றாரு, இனிமேல் சிலுவை இந்த நாட்டின் சின்னம், இந்த சின்னத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் எல்லா உரிமைகளையும் பெற அனுமதி கொடுக்கிறேன். அது வரைக்கும் 313ஆம் ஆண்டு வரைக்கும் அநேகர் சிலுவையிலே கொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இயேசுதான் லாஸ்ட் பர்சன் டு டை கிடையாது. இயேசுவுக்கு பிறகும் சிலுவை மரணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கான்ஸ்டன்டைன் வந்தவன் அவர் சொல்றாரு, சிலுவை மரணத்தை அபாலிஷ் பண்ணுகிறேன், இனிமேல் சிலுவையில் யாரும் கொல்லப்படக்கூடாது. அதாவதுங்க, யூத மார்க்கத்தின்படியே தவறு செய்து தண்டனை பெற வேண்டும் என்றால் யூதர்கள் அவர்களை கல்லாலே எரிந்து கொள்ளுவார். ரோமர்களுடைய சட்டத்தின்படி ரோம பேரரசுக்கு விரோதமா ஏதாவது பாவம் செஞ்சாங்கன்னா அவங்கள சவுக்கால் அடிச்சு அப்படி சாவாதவங்களை சிலுவையில கொண்டு போய் அறைவாங்க. ஆக சிலுவை மரணம் என்பது ரோமர்களுடைய கேபிட்டல் பனிஷ்மெண்ட். கல்லறிந்து கொள்ளுதல், ஸ்டோனிங் டு டெத் என்பது யூதர்களினுடைய கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஆகவே கான்ஸ்டன்டைன் வந்த உடனே சிலுவையை முதலாவதாக கிறிஸ்தவத்தை அரசு மதமாக அறிவித்தார். 2வது சிலுவை மரணத்தை, சிலுவையில் கொல்லப்படுவதை அபாலிஷ் பண்ணிட்டார். இனிமேல் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட வேற மெத்தட் ட்ரை பண்ணுங்க, சிலுவை இனிமேல் கிடையாது, ஏனென்றால் சிலுவையின் சின்னத்திலே நான் வெற்றி பெற்று விட்டேன். 3வது, யார் யாரெல்லாம் ஆர்மியில கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களோ, ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கன்செஷன் பணம் நிறைய கொடுங்க, சம்பளத்தை கூட்டி கொடுங்க, பதவி உயர்வு கொடுங்க. கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு இராணுவத்துல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கொடுக்கப்படும். அடுத்த ஒரு சட்டம் போட்டாரு, கிறிஸ்தவ தேவாலயங்கள் அங்கங்க பாழாக்கி வச்சிட்டீங்க, நிறைய ஊர்ல ஆலயமே இல்லை, நிறைய பேர் எல்லாம் பாதாள அறைக்குள்ள இருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் ஆலயம் கட்டணும்னு விரும்புறீங்களோ அரசு மானியம் கொடுக்கும். கவர்மெண்ட் என்டோமெண்ட் டு பில்ட் நியூ சர்ச்சஸ் இன் வேரியஸ் பிளேசஸ் அண்ட் சிட்டிஸ். மானியங்கள் கொடுக்கப்படும். அடுத்தது, சண்டே will be declared as a holiday. அது வரைக்கும் எல்லாம் சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். இப்போ சூரிய கடவுளின் வணக்க நாளான ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவர்களுக்கான ஓய்வு நாளாக அல்லது விடுமுறை நாளாக அறிவித்தார். சண்டே டிக்ளேர்ட் as holiday, கான்ஸ்டன்டைன். அப்புறமேல யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான அரசு பணிகள் கொடுக்கப்படும். கவர்மெண்டல் கேரண்டி ஃபார் கவர்மெண்டல் ஜாப்ஸ் கொடுக்கப்படும். இத்தனை சொன்ன உடனே ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. முதல்ல மக்களால் நம்ப முடியல. நேத்து வரைக்கும் சிலுவையில போட்டு கொள்றாங்க, நேத்து வரைக்கும் பல்வேறு விதமான ஆபத்துகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தா எல்லாம் சபையில சலுகை கிடைக்குதுன்னு சொன்ன உடனே ஒருவேளை யார் யார் உண்மை கிறிஸ்தவன் தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமா கொள்றதுக்கான ஒரு முயற்சி பண்றாரோ, ஒரு வலையை விரிச்சு நம்மளெல்லாம் உழ வச்சு சாவடிக்க பாக்குறாரோன்னு பயந்துட்டு கொஞ்ச நாள் வரல. ஆனா உண்மையாலுமே அரசன் தன்னுடைய மனதிலே இருந்து, மனதின் ஆழத்திலே இருந்து சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு ஓடினாங்க. பார்த்தீங்களா, மறுதளிச்சுட்டு போனாங்க. பார்த்தீங்களா, அந்நிய தெய்வ வணக்கம் பண்ணிட்டு தான் எல்லாம் திருச்சபைக்குள்ள வந்துட்டாங்க. நானும் கிறிஸ்டியன் தான், ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் நான் போனேன், 6 மாசத்துக்கு முன்னாலதான் போனேன், நானும் கிறிஸ்டியன் தான், எனக்கு சலுகை கொடுங்கன்னு வந்துடுறான். உடனே ஏற்கனவே இருந்து சபையில பாடுபட்டு இருக்கான்னு பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப வேதையோ, நான் இங்க இருந்து இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், எல்லா பாடுகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், நீ பாதி நாள் வெளியே போயிட்டு அந்நிய தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருந்த, எப்படி நீயும் நானும் ஒன்னாக முடியாது. உடனே சபைக்குள்ளே சண்டையும் சச்சரவு வந்த உடனே எல்லாம் நேரம் கான்ஸ்டன்டைன் அரசன்ட்டே போயிட்டாங்க. ஐயா, இந்த ஆள் கிறிஸ்டியனே கிடையாதுயா, நாங்க தான் ஏன் பூர்வீக கிறிஸ்டியனு, நாங்க தான் ஏன் பாடுபட்டோம், நாங்க தான் ஏன் பல உபத்திரங்களை அனுபவிச்சோம், இவரை விட்டுட்டு போனவரியா, எங்களோட ஈக்குவலா காட்டுறாருன்னு அவரு கான்ஸ்டன்டைன் என்ன சொல்லிட்டாரு, பா இதெல்லாம் உங்க பிரச்சனை, இதெல்லாம் என்னால இப்போ தீர்த்திட்டு இருக்க முடியாது, உங்களை கண்ணோக்கி பார்த்து யாரு உண்மையான கிறிஸ்தவன், யாரு உண்மையான கிறிஸ்தவன் இல்லை, யாரு எப்பவுமே கிறிஸ்தவன், யாரு நடுவில் விட்டுட்டு போன கிறிஸ்தவன் என்று சொல்லி எனக்கு தகவல் கொடுக்க நான் அதிகாரிகளை நியமிப்பேன்னு சொல்லிட்டு
அந்த சபையிலேயே மூப்பர்களா, வயதானவங்களா, உண்மை உள்ளவங்களா, நற்சாட்சி பெற்றவங்களா இருந்த பிடிச்சி, நீ தான்ப்பா இந்த சபைக்கு பிஷப், நீ தான்ப்பா இந்த சபைக்கு ஓவர்சீயர், நீ சொல்றத வச்சுக்கிட்டு நானு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னேன். இப்படித்தான் பேராயர் ஆளுகை வந்தது. பேராயர்களாய் வந்தவர்களுக்கு கை இருக்க, அவங்க சித்திரவதையில கால் இழந்திருப்பாங்க, சித்திரவதையில கண்ணை இழந்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட அங்கவீனமான ஆனால் வைராக்கியமான கடவுளுக்கு பயந்த உண்மையான மனசாட்சி உடையவர்களை கொண்டு திருச்சபையிலே பேராயர் ஆளுகை உருவானது. இப்படி பலவிதமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இப்போ 4 ஜெனரல் ப்ராசிக்யூஷனை பத்தி சொல்லுவோம். முதல்ல வந்து நீரோ, இரண்டாவது டொமிஷியன், மூன்றாவது ப்ராசிக்யூஷன் என்ன தெரியுமா? மூன்றாவதாக நடத்தின ஒரு பேரு ட்ரேசான், TRAJAN, இவருடைய காலத்திலேயும் பலவிதமான உபத்திரவங்களும் பலவிதமான துன்பங்களும் மக்களின் மேலே ஏற்படுத்தப்பட்டன. 4வது 4th ஜெனரல் ப்ராசிக்யூஷன், இதை நடத்தினவர் எம்பரர், அதாவது பேரரசர் ஹாட்ரியான், HADRIAN, ஹாட்ரியான். 117வது ஆண்டுல இருந்து 138வது ஆண்டு வரைக்கும், எவ்வளவு வருஷம் பாருங்க, அத்தனை வருஷம் காலமும் ரொம்ப போராட்டங்களை நடத்தினவர், அதிகமான மக்களை கொண்டு குவித்தவர். இப்படி பலவிதமான காரியங்கள் நடக்கும்போது போலிகார்ப் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பேராயர் இருந்தார். அடுத்தது நிறைய அது மாதிரி நல்ல நல்ல தலைவர்கள், அவர்களை குறித்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுல ஹெரிட்டிக்கல் டீச்சிங், ஹெரசி, இது வந்து சபைக்கு வெளியே இருந்து யூதர்களால, ரோமர்களால, மற்றவர்களால, பேரரசர்களால ஏற்பட்ட ஆபத்துகள், சபைக்குள்ளேயே பல போராட்டங்கள், சபைக்குள்ளேயே பல குழப்பங்கள். எல்லாம் சபையில வந்து ஒரே மக்களா உட்காந்துட்டாங்க, விட்டுட்டு போனவங்களும் வந்துட்டாங்க, ஏற்கனவே இருந்தாங்க. எது சரி எது சரியில்லை, எது உண்மை எது உண்மை இல்லை, யாரு உண்மையா விசுவாசிக்கிறான், யாரு பொய்யா விசுவாசிக்கிறான், யார் கடவுளுக்கா வைராக்கியமா இருக்கான், யார் கடவுளுக்கா வைராக்கியம் இல்ல, ஒன்றும் தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி மாறிடுறாங்க. அப்பதான் உள்ளுக்குள்ளே உருவான ஒரு பெரிய காரியம் என்னன்னா, குணாதிசெயர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கிறிஸ்தவ கூட்டம் வந்துச்சு. குணாதிசெயர்கள், இங்கிலீஷ்ல வந்து கினாஸ்டிக்ஸ். இந்த கினாஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிற குணாதிசெயர்கள் சொல்ற கருத்து என்னன்னா, ஒவ்வொருவனும் ஞானம் உடையவனாய் இருக்க வேண்டும், ஞானம் பெற்றவனாலே மாத்திரம்தான் கடவுளை புரிஞ்சுக்க முடியும், அறிவுள்ளவனாலே மாத்திரம்தான் கடவுளை அறிஞ்சுக்க முடியும். ஆகவே அறிவில்லாதவர்கள் அல்லது புரிந்து கொள்ளுகிற ஞானம் இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாது. அவங்க பல கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி எல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த குணாதிசயர்கள் கேட்கிற கேள்வி. இப்ப நீங்களும் நானும் நல்லவங்க, நம்ம வந்து கொலைகாரங்க கிடையாது. திடீர்னு உங்க கையில ஒரு பெரிய கத்தியை கொடுத்து, ரைஃபிளை கொடுத்து, போய் நின்று ஒரு 50 பேரை கொல்லு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டளை கொடுத்தா கொன்றுவீங்களா? கை நடுங்காது? பயப்பட மாட்டோம். தீவிரவாதிகள் கையில கொடுத்து போய் கொள்ளுடையான்னா டிவின்டவரே அடிச்சு தட்டு போயிடுவான். அவனுக்கு வந்து அவனுடைய உள்ளத்திலேயே வந்து வெறியும் கொலையும் அழிவும் ஊறி போன ஒண்ணு இல்லையா? நம்மளாம் வந்து இன்னசென்ட் பீப்புள் வந்து அக்கிரமமான காரியங்களை நம்ம செய்யறதுக்கு தயங்குவோம். நல்ல மக்களுடைய உள்ளத்திலிருந்து நல்ல காரியங்கள் தோன்றும், கெட்ட மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து கெட்ட காரியங்கள் தோன்றும் இல்லையா? உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அதுதானே யோவான் 1ல படிச்சோம். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கொஞ்சம் எல்லாம் இதுல வாங்கல, பேர் என்ன, ஸ்கிரீன்ல வாங்கல, எல்லாம் க்ளோஸ் ஆகி கிடக்குது, ஒரு சில முகங்கள் மட்டும் தான் நான் பாக்குறேன். இது எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஸ்கிரீன்ல வாங்க. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ பாவம்ன்றது நன்மையா தீமையா? பாவம், பாவம் என்றால் என்ன? ஆதியாகமத்தை வச்சு சொல்லுங்க, எது பாவம்? தேவனை விட்டு விலகுவதே பாவம். தேவனுடைய கட்டளையை மீறுவது பாவம். இதை செய்யன்னு சொல்றதை செய்யாததும், செய்யாதன்னு சொல்றதை செய்யறதும் பாவம் இல்லைங்களா? அப்ப இந்த பாவம் யார் உண்டாக்குனது? அந்த பாவ சிந்தை எப்படி வந்தது?
அந்த பாவத்துக்கு ஆதாமையும் ஏவாளையும் தூண்டுகிற சர்ப்ப வடிவிலே வந்த சாத்தான் அல்லது அந்த கெடுத்தவன் யாராலே படைக்கப்பட்டவன்? எங்கிருந்து வந்தான்? எப்படி பாவம் உலகத்துக்குள் வந்தது? உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இல்ல. அப்ப சாத்தானை யார் உருவாக்க? நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப தீமையும் கர்த்தர் தானே உண்டாக்கணும், நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காக தானே நான் நினைக்கிறேன். ஏன் கடவுள் நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டை வச்ச? ஏன் நம்மள அப்படி ஃப்ரீயா விட்டுருக்கலாம்ல? நீ என் பிள்ளை, நான் உன் கடவுள், நீ பாட்டுக்கிறன்னா இப்போ மிருகங்கள் ஏதாச்சும் பாவம் செய்தா அதுக்கெல்லாம் அந்த டெஸ்டிங்க வைக்கலையே. அதனாலதான் அதுங்க இன்னசென்ட்டாவே இருக்குதுங்க. அதுங்க எந்த பாவமும் இல்லாம இருக்கு. நமக்குள்ள ஆத்மா, வெளியேற பெற்ற ஆத்மா இருக்கு இல்லையா? அதனாலதான் இந்த குணாதிசயர்கள் ஆதி திருச்சபையில குழப்பத்தை உண்டாக்குறாங்க. நான் கேட்கிறேன் பாருங்க, இஃப் காட் இஸ் குட் இல்ல, முதல்ல ஹவு டிட் மேட்டர் ஆரிஜினேட்? இந்த உலகத்தில் காணப்படுகிற வஸ்துக்களான இந்த உலக பொருட்கள் எப்படி உண்டாயின? கடவுள் நித்தியமானவர், கடவுள் சத்தியமானவர், கடவுள் மேன்மையானவர். அவர் எப்படி இந்த கீழான பொருட்களை உருவாக்கினார்? வார்த்தையால உருவாக்கினார்னு சொல்றோம். அதான் சொல்றேனே, ஓவர் கேள்வி கேட்டு ஓவரா கடவுளை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு ஆதி திருச்சபையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் குழப்பங்களை உண்டு பண்றவங்க இருக்கிறாங்க. நீங்களும் நானும் இப்படி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. நம்ம அப்படி கேள்வி கேட்கறதுக்கு அழைக்கப்படலை. கேள்வி கேட்டாலும் நமக்கு விட கிடைக்க போறது இல்லை. கேட்டு ஒண்ணும் நம்ம சாதிக்க போறதும் இல்லை. விசுவாசம் மட்டும்தான் நம்மளை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். விசுவாசம் மாத்திரம்தான் அந்த உலகத்தை நம்மளை ஜெயிக்க வைக்கும். அதை விட்டுட்டு நம்ம கேள்வி கேட்டுட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா வாழ்நாள் முழுக்க கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கணும். ஆனா இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க, இப்படி எல்லாம் சந்தேகத்தை கிளப்புனாங்க, இப்படி எல்லாம் மனக்குழப்பத்துல இருந்தாங்க அப்படின்றத நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த ஹெரசி எனப்படுகின்ற, அதாவது பொய் போதகங்கள், கள்ள போதகங்களை சொல்றது. சரி, சத்திய போதனை பைபிள்ல இருந்து வருது இல்லையா? சத்திய வேதத்தில் போதிக்கப்படுகிறது எல்லாமே பைபிள்ல இருக்கு. ஹெரசி, கள்ள போதகம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து கள்ள போதகனை உருவாக்குறாங்க? சத்திய போதனை நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வருது. கள்ள போதகம் எதுல இருந்து வருது? பைபிள்ல இருந்து திருச்சி பேசுறாங்க. பைபிளே தான். கள்ள போதகத்துக்கும் ஆரிஜின் பைபிள் தான். சத்திய போதனைக்கும் ஆரிஜின் பைபிள் தான். பைபிளை கையாளுகிற விதத்திலே இருந்து சிலர் சத்தியத்தை போதிக்கிறார்கள், சிலர் கள்ள போதகத்தை போதிக்கிறார்கள். ஆகவே முதல் கேள்வி, ஹவு டிட் மேட்டர் ஆரிஜினேட்? எப்படி இந்த உலகம் அழியும் பொருள்கள் உருவாயின கடவுளிடத்திலிருந்து? இரண்டாவது, இஃப் காட் இஸ் குட், ஹவு டிட் ஈவில் அரைஸ் இன் தி வேர்ல்ட்? கடவுள் நல்லவராய் இருந்தால் எப்படி தீமை இந்த உலகத்திலே உண்டாயிற்று? அடுத்தது, வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஈவில்? தீமை தொடங்கினதனுடைய காரணம் என்ன? அது எங்கே இருந்து தொடங்கினது? அப்புறம் ஹவு இஸ் ஈவில் டு பி எஸ்கேப்ட் ஆர் எராடிகேட்டட்? ஒரு பாவத்திலிருந்தும் ஒரு துன்பத்திலிருந்தும் எப்படி நான் என்னை காத்துக்கொள்ள முடியும்? எப்படி அதை விட்டு விலக்க முடியும்? அடுத்தது, வாட் இஸ் த நேச்சர் அண்ட் டெஸ்டினி ஆஃப் மேன்? ஒரு மனிதனுடைய தன்மை என்ன? அந்த மனிதன் எப்படி எங்கே போய் சேர்கிறான்? எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான்? எதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறான்? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் குணாதிசயர்கள் எழுப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கு பதில் கிடைக்க அவர்கள் முயற்சி பண்றாங்க. அவங்களுடைய இறையியல்ல எதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா, யூத மதத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, கிறிஸ்தவத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. எழுதிக்கிங்க. ஜொராஸ்ட்ரியனிசம் என்று அழைக்கப்படுகின்ற ஜொராஸ்ட்ரியனிசம், ZORAS, ஜொராஸ்டெரனியனிசம், ZORASTERI, ஜொராஸ்ட்ரியனிசம். யூத மார்க்கத்திலிருந்து கொஞ்சம் கொள்கைகள், கிறிஸ்தவத்திலிருந்து கொஞ்சம் கொள்கைகள், ஜொராஸ்ட்ரியனத்திலிருந்து கொஞ்சம் கொள்கைகள், புத்திசத்திலிருந்து கொஞ்சம் கொள்கைகள், புத்த மதம். அடுத்தது கிரேக்க பிலாசபி, கிரேக்க தத்துவங்கள். இவைகள் எல்லாவற்றிலிருந்து எதெல்லாம் எடுத்துக்க முடியுமோ எடுத்து அத்தனையும் போட்டு ஒன்றா குழப்பி குணாதிசயம் என்ற, குணாதிசயர்கள் என்ற ஒரு கொள்கையை உருவாக்குறாங்க. புத்த மதம் போதிக்கிறது என்ன தெரியுமா? புத்த மதத்தினுடைய அடிப்படை கொள்கை அவங்க சொல்றது, மனிதன் வாழ்வான் சாவான், மனிதனுக்கு மறுவாழ்வு கிடையாது.
நான் செத்த பிறகு நித்திய வாழ்வு அடையணுன்றக்காக இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட வேணாம். இந்த உலகத்திலே நீ நல்லவனா வாழு, இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவனாயிரு, இந்த உலகத்திலேயே சன்மார்க்கனாயிரு, இந்த உலகத்திலேயே தீமையை வெறுத்துட்டு வாழு. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உனக்கு மறுவாழ்வு கிடையாது, மறுபிறப்பு கிடையாது, கடவுளே கிடையாது. கடவுள் மேல உட்காந்துக்கு வரான், அங்க இருந்து நமக்கு கட்டளைகள் கொடுப்பாராம். நான் ஒரு பொய் பேசிட்டா உடனே என்ன தண்டிப்பாராம், நான் உடனே தர்மம் செஞ்சுட்டேன் ஆசீர்வதிப்பாராம். இது என்னையா அவருக்கு வேலை? அவ்வளோ பெரிய கடவுள் கீழே உட்காந்து நான் டெய்லி செய்யற காரியங்களை அப்படியே கண்ணோக்கமா பார்த்துக்கிட்டா இருப்பாரு? எல்லாம் கட்டுக்கதையா. கடவுள் எங்கேயா இருக்காரு? காட்டுங்க, விளக்குங்க. கடவுள் உண்டா இல்லையா? இல்லாத கடவுள் இருக்கிறாருன்னு ஏன் அவரை போட்டு ரொம்ப அதிகமா உயர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் செய்யாதீங்க என்று புத்த மதம் போதிக்கிறது. ஆனா நம்ம என்ன தெரியுமா நம்புறோம்? கடவுளே நம்மை படைத்தார் என்றும், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றும், கடவுள் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றும், கடவுளே நமக்குள் பரிசுத்த சிந்தையை கொடுக்கிறார் என்றும் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப புத்த மதத்தின் போதனைக்கும் கிறிஸ்தவத்தின் போதனைக்கும், புத்த மதத்தின் கிறிஸ்தவத்தின் போதனைக்கும் ஜொராஸ்ட்ரியனிசத்தினுடைய போதனைக்கும் நிறைய பேசிக்காவே மாற்றங்கள் இருக்குது. இந்த கடவுள் பக்தி இல்லாமல், கடவுள் இருக்கிறார் என்று நம்பாமல் என்ன இறையல் பண்ண முடியும்? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்குது இந்த உலகத்துல? அது எப்படி உன்னால ப்ரூவ் பண்ண முடியும்? இருக்கணும் ப்ரூவ் பண்ண முடியல, இருக்குல்லன்னு ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ இருக்குதுன்ற அந்த விசுவாசத்தை நம்ம இருக்கணும். ஆகவே இந்த ஜொராஸ்ட்ரியனிசம் இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த 2 வகையான தெய்வங்கள். ஒன்று உயர்வான கடவுள், அவரு பேரு, இது பெர்சிய மதத்திலிருந்து, பெர்சிய நாட்டு ஜொராஸ்ட்ரியன் மதத்திலிருந்து வந்த 2 கொள்கைகளை அவர் எடுத்துக்கொண்டாங்க. ஒண்ணு அஹ்ரிமான் அப்படின்ற ஒரு உயர்வான கடவுள். இவரு காட் ஆஃப் ஈவில். அஹ்ரிமான் காட் ஆஃப் ஈவில் அண்ட் காட் ஆஃப் டார்க்னஸ். நீங்க பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, 2 கடவுள் உண்டுன்னு நம்பினாங்க. ஒண்ணு ஒளியின் ஒண்ணு தீமையின் கடவுள், இருளின் கடவுள். இன்னொரு கடவுள் பேரு ஆர்முஸ், ORMUZ, ORMUZ. இந்த ஆர்முஸ் கடவுள் ஒளியின் கடவுள், நன்மையின் கடவுள். அவர் இருளின் கடவுள், இவர் ஒளியின் கடவுள். அவர் தீமையின் கடவுள், இவர் நன்மையின் கடவுள். இந்த கடவுள் இருக்கிறாங்க. இந்த கடவுள் இவங்கெல்லாம் இந்த 2 நன்மை செய்கிற கடவுள், தீமை செய்கிற கடவுள் இருக்கிறப்போ மேலான கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு பிளெரோமா என்ற இடத்திலே இருக்கிறார். பிளெரோமானா நம்ம கண்ணு கெட்டாத, நம்ம புத்தி கெட்டாத, நம்ம பார்க்க முடியாத இடத்திலே இருக்கின்றார். அப்சல்யூட், அதாவது மொத்தமா அவருக்கு இணையா யாருமே கிடையாது, அப்சல்யூட்டா இருக்கிறவர். 2வது அன்னோன், அவர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கிறவர். 3வது அன்னோவபிள், அவரை யாருன்னு நீங்க புரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ண முடியாது, அப்படிப்பட்ட கடவுள் இருக்கிறார். இந்த கடவுள் என்ன பண்றாரு? மேல உட்காந்துக்கிட்டு ஒர்க்கெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு, நீ தீமையை பார்த்துக்கப்பா, நீ நன்மையை பார்த்துக்கப்பான்னு ஒதுங்கிட்டாரு. நம்மளோட உறவாடுறதெல்லாம் இந்த சின்ன சின்ன கடவுள்கள் தான், டம்மி கடவுள்கள் தான், செகண்டரி கடவுள்கள் தான். நமக்கு நேரடி தொடர்புள்ள எம்எல்ஏ எம்பி கீழே இருக்கிற மாதிரி மேல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாது. அதிகாரம் ஒண்ணுதான், ஆனா இவங்கெல்லாம் கீழ்நிலை அதிகாரம், அவங்கெல்லாம் மேல்நிலை அதிகாரம். இப்படிப்பட்ட கீழ்நிலை கடவுள்களுள் ஒன்று யெகோவாவாகிய கடவுள். உன்னதமான கடவுளும் யெகோவாவும் ஒண்ணு இல்லை என்று போதிக்க தொடங்கினார். அப்ப இந்த குணாதிசயருடைய கொள்கை எவ்வளவு அடிப்படையே குழப்படி கொண்டு பாருங்க. இப்படி பல வகையான பயங்கரமான காரியங்களை பேசி 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 அவர்கள் குழப்பங்களை உண்டு பண்ணினார். இந்த சமயத்துலதான் பல புதிய கிறிஸ்தவ குழுக்கள் உருவாகின. இந்த பல கிறிஸ்தவ குழுக்கள்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரமே ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்த குணாதிசயர்கள் செய்த தவறுகள் அல்லது அவர்கள் போதித்த கொள்கைகளில் இருந்து குளறுபடிகளை பற்றி சொல்றாங்க. ஒண்ணு, they rejected the revelation which God has given through the prophets and through Jesus Christ. அவங்க நிராகரிச்சது என்ன தெரியுமா? வழியாக தீர்க்கதரிசிகளின் வழியாகவும் இயேசுவின் வழியாகவும் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் வெளிப்படுத்துதலை புறக்கணித்தார்கள். கடவுள் வெளிப்படவே இல்லை, கடவுள் தம்மை யாருக்கும் காட்டவே இல்லை. ஆபிரகாமோட பேசினார்ன்றது, மோசேயோட பேசினார்ன்றது, தானியேலோட பேசுறதுல கட்டுக்கதைகள், இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு முதல்ல நிராகரிச்சாங்க. 2வது, their belief
that all matter was evil made it impossible to think of God as a creator and preserver of the world. இந்த உலகமே வந்து பாவமும், இந்த உலகமே அழுக்கும் அசுத்தமும் நிறைந்தது. இதை போய் கடவுள் படைச்சாருனோ, இதை கடவுள் பாதுகாக்கிறாருனோ நாங்க ஏத்துக்க முடியாதுங்கன்னு குணாதிசேயர்கள் இரண்டாவதாக அவர்கள் மறுத்தார்கள். மூன்றாவது, அவர்கள் பழைய ஏற்பாட்டையும் அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து நிறைவேறுதலாக புதிய ஏற்பாடு இருக்கிறதையும் நிராகரித்தார். எல்லாம் கிறிஸ்தவங்கப்பா, சொல்றவங்க எல்லாம் வேத்தாளு கிடையாது. கிறிஸ்தவ திருச்சபைக்குள் இருந்த குழுக்கள், கிறிஸ்தவ திருச்சபையை குழப்படி பண்ணி மாற்றி வழி விலகச் செய்தவர்கள். நாலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்த பல்வேறு சந்தேகங்களையும் பல ஐயப்பாடுகளையும் அவர் வெளிப்பட்டதை குறித்த தங்களுடைய கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டே இருந்தாங்க. அஞ்சாவது, கடவுளுடைய வார்த்தையாகிய பைபிளில் சேர்க்கப்பட்டவைகளை விட்டுவிட்டு சொந்தமா புக் எழுதி நிறைய அவங்க வந்து இதுதான் பைபிள் இதுதான் பைபிள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல ஒண்ணு அப்போஸ்தலர் யோவானின் நடவடிக்கைகள். அப்போஸ்தலர் யோவானின் நடவடிக்கைகள் ஒரு புத்தகத்தை எழுதி அதை பைபிளை சேர்த்துக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போஸ்தலர் பவுலின் நடவடிக்கைகள், அவர் என்னென்ன பண்ணார்னோ நடவடிக்கைகள் புத்தகம். இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு ஆசை. ஒரிஜினலா எழுதின அந்த புக் எங்கேயாச்சும் கிடைச்சிச்சுன்னா எடுத்து படிக்கணும்னு ஆசை. நெட்ல கிடைக்குதான்னு பாருங்க. த ஆக்ட்ஸ் ஆஃப் செயின்ட் ஜான், ஆக்ட்ஸ் ஆஃப் பால். அடுத்தது அப்போஸ்தலர் அந்திரேயாவின் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் ஆஃப் ஆண்ட்ரூ. இதெல்லாம் பைபிளா வச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஆறாவது, மனந்திரும்புதல், விசுவாசித்தல், அன்பு கூறுதல், நற்காரியங்களை செய்தல். இதுதான் கிறிஸ்துவின் போதனை. முதல்ல வந்து மனம் திரும்புதல், அடுத்தது விசுவாசித்தல், அடுத்தது அன்பு கூறுதல், அடுத்தது நற்செயல்களை செய்தல். இது எல்லாத்துக்கும் மேல இதெல்லாத்தையும் தூக்கி கீழே வச்சுட்டு இதெல்லாம் தேவையில்லப்பா, மனம் திரும்புதலும் தேவையில்லை, விசுவாசித்தலும் தேவையில்லை, அன்பு கூறுதலும் தேவையில்லை, நீங்க வந்து நல்ல காரியங்களை செய்ய வேண்டியதில்லை, புத்தி உள்ளவங்களா இருந்தா போதும், கடவுளை புரிஞ்சுக்கிற ஞானவான்களா இருந்தா போதும், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று அவர்கள் சொல்ல தொடங்கினார்கள். ஏழாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக பதிலியாக பாடுபட்டார். அட்டோனிங் டெத். நாம் அடைய வேண்டிய மரணத்தை இயேசு அடைந்தார், நமக்கு பதிலாக அவர் உயிர் தந்தார் அப்படின்ற அட்டோனிங் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். சிலுவையில் இயேசு நமக்காக பதிலியாக பாடுபட்டு மரித்ததை மறுத்தார், ஒத்துக்க மாட்டேன்ட்டார். எட்டாவது, இயேசு கிறிஸ்து கடவுளினுடைய மகனாக அவதரித்தார். அவதாரம் என்பதனை இன்கார்னேஷன் டோட்டலா நோன் டார்னி. அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, அவர் மேல இருந்தாரு, அப்படியே வந்து வாழ்ந்தாரே ஒழிய அவர் மனுஷ உருவெடுத்தாருன்னு ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இப்படி பல வகையான கொள்கை போதனைகள் வந்து குழப்படி பண்ணி திருச்சபையை வீணாக்கி விட்டது. அப்பதான் திரும்பவும் போய் கான்ஸ்டன்டைன் போறாங்க. ஐயா என்னையா இயேசு கிறிஸ்து வந்து 50% மனுஷன் சொல்றாங்க, 50% கடவுள் சொல்றாங்க, அவர் மனுஷனே இல்லைன்னு. அவருடைய தாயாகிய மரியாள் வந்து கடவுளின் தாயாரா இயேசுவின் தாயாரா? 2 கேள்வி. கிறிஸ்துவின் தாயாரா கடவுளின் தாயாரா? கடவுளை சுமந்த கன்னியா இல்லாட்டி கிறிஸ்துவை சுமந்த கன்னியா? 2க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு. இயேசு கிறிஸ்துவா அல்லது இயேசுவும் கிறிஸ்துவும் ஒரே ஆளா? இது ஒரு கேள்வி. இப்படி பல்வேறு விதமான கேள்விகளும் குழப்பங்களும் வந்து சபை குழப்பமான உடனே எல்லாம் கான்ஸ்டன்டைன் போறாங்க. ஐயா எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க, எது சத்தியம் எது சத்தியம் இல்லைன்னு தெரியலைங்க, தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிவு காட்டுங்க அப்படின்னு ஒன்ன கான்ஸ்டன்டைன் என்ன தெரியுமா சொல்லிடுறாரு, ரோமாபுரியில அவர் இருக்கிறார். ரோம ஊரிலே வாழ்கின்ற பிஷப், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பிஷப் உருவாக்கி வச்சிருந்தாங்க. பெத்லஹேம்ல, ஜெருசலேம்ல, அலெக்சாண்ட்ரியால, இன்னும் பல ஊர்களிலேயும் பேராயர்கள் உருவாக்கப்பட்டிருந்தாங்க. அந்தந்த ஏரியாவை பார்த்து இந்த ரோம பேராயரை அழைத்து, பாருங்க எனக்கு இந்த ரிலிஜியஸ் மேட்டர் எல்லாம் வந்து தலையிட்டு கேட்கறதுக்கு தெரியாது, நீங்க போங்க, நீங்க போய் பேசுங்க, நீங்க கவுன்சிலை கூட்டுங்க,
மக்களை கூப்பிடுங்க, எது சரி என்று விவாதித்து எனக்கு சொல்லுங்கள், நான் அதற்கு ஃபைனலா அப்ரூவல் கொடுக்குறேன்ட்டு. இப்படி உருவானதுதான் ஜெனரல் கவுன்சில். நிசேயா விசுவாச அறிக்கை என்கின்ற அந்த விசுவாச அறிக்கையை உருவாக்குவதற்காக நிசேயா என்று அழைக்கப்படுகின்ற ஊரிலே ஒரு கூட்டம் தப்பான கொள்கையை சொல்லுது, ஒரு கூட்டம் சரியான கொள்கையை சொல்லுது, ஒரு கூட்டம் நடுநிலையா இருக்குது. இப்படி கிறிஸ்டலாஜிக்கல் கான்ட்ரவர்சிஸ் எழுதிங்க. கிறிஸ்டலாஜிக்கல் கான்ட்ரவர்சிஸ், கிறிஸ்தியலில் உள்ள முரண்பாடுகள். கிறிஸ்தியல்னா என்ன? ஏசு யார்? ஏசு எவ்வளவு பர்சன்ட் மனுஷன், எவ்வளவு பர்சன்ட் அவர் கடவுள்? அவர் என்ன பேசினாரு, எதற்காக வந்தாரு, என்ன செய்தாரு, என்ன செய்வாரு, இப்ப என்ன செய்துட்டு இருக்காரு? கிறிஸ்தியல். அதுக்குதான் தியாலஜியில ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவுக்கு பேரு கிறிஸ்டாலஜி. இந்த கிறிஸ்டாலஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம், அவருடைய தன்மை, அவருடைய வாழ்வு முறை, இதை அடிப்படையாக வைத்தே பல்வேறு விதமான திரிபு கொள்கைகள், கான்ட்ரவர்சியல் கான்செப்ட்ஸ், நிறைய ஹெரசிஸ் உருவாக தொடங்கி. அப்போ திருச்சபையில இருந்தவங்க அப்பப்போ ஜெனரல் கவுன்சிலை கூப்பிட்டாங்க. அதுல மிக முக்கியமான கவுன்சில்ஸ் பேரை நான் சொல்றேன். கவுன்சில் ஆஃப் நைசியா, நிசேயா என்ற ஊரிலே நடந்த கவுன்சில் 325. இப்ப இந்த கவுன்சிலை பத்தி எல்லாம் நீங்க நெட்ல படிக்கலாம். படிக்கும் பொழுது என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும்? முதல் பாயிண்ட், இந்த ஒவ்வொரு திரு கூட்டத்திலும் அல்லது திரு அவையிலும் இந்த கவுன்சில் என்ன பொருள் பேசப்பட்டது, என்ன பொருள் விவாதிக்கப்பட்டது எழுதிங்க. ஃபர்ஸ்ட், வாட் வாஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி கவுன்சில்? என்ன கருப்பொருள் அல்லது என்ன செய்தி விவாதிக்கப்பட்டது? இரண்டாவதாக நீங்க தெரிஞ்சுக்கிறது, இதுல பைபிளை அடிப்படையாய் வைத்துக்கொண்டு டிஃபெண்டர்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய பாதுகாவலர்களாக போரிட்டவர்கள் அல்லது வாதிட்டவர்கள் பெயர் என்ன? டிஃபெண்டர்ஸ் ஆஃப் ஃபெய்த். மூன்றாவது, திரிபு கொள்கையாளர்களினுடைய கொள்கைகள் என்ன? அதாவது கான்ட்ரவர்சியா பைபிளுக்கு விரோதமா இயேசு ஒரு கடவுளே இல்லைன்னு பேசுறான்னு பாருங்க, மாமிசத்தில் வந்த கிறிஸ்துவையே அறிக்கை பண்ணாம இருக்காம பாருங்க. இந்த மாதிரி திரிபு கொள்கையாளர்களினுடைய பாஸ்டுலேட்ஸ், அவங்களுடைய கருத்துக்கள் என்ன? முதல்ல சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, டிஃபெண்டர்ஸ் ஆஃப் ஃபெய்த் யாரு, அவங்க என்ன பேசினாங்க. அடுத்து திரிபு கொள்கையாளர்களுடைய முடிவு என்ன. நாலாவது, என் ரிசல்ட் என்ன, அந்த கவுன்சில் என்ன டிசைட் பண்ணுச்சு, அது எப்படி நம்முடைய திருச்சபைக்கு இன்னைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆக முதல்ல நிசேயா என்ற ஊரிலே நடந்த கவுன்சில் 325வது ஆண்டு. அடுத்தது கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற ஊரிலே நடந்த கவுன்சில் 381. கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற ஊரிலே நடந்த கவுன்சில் 381. அப்புறம் 431வது ஆண்டுல கவுன்சில் ஆஃப் எபேசுஸ், எபேசு ஊரிலே நடந்த திரு அவை கூட்டம் 431. அடுத்தது 451 கவுன்சில் ஆஃப் கால்சிடோன். 4 முக்கியமான கவுன்சில்ஸ் பத்தி நீங்க படிச்சுக்கணும். கவுன்சில் ஆஃப் நைசியா 325, கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் 381, கவுன்சில் ஆஃப் எபேசுஸ் 431, கவுன்சில் ஆஃப் சால்சிடன் 451. இது எல்லாமே கிறிஸ்டலாஜிக்கல் கான்ட்ரவர்சிஸ், கிறிஸ்தியலின் அடிப்படையில் உள்ள முரண்பாட்டு கருத்துக்களை குறித்து விவாதித்த திரு அவை கூட்டங்கள். இந்த முக்கியமான திரிபு கொள்கைகள் கினாஸ்டிசிசம், அடுத்தது மானிக்கேயனிசம், மொன்டானிசம், இதெல்லாம் உங்க சிலபஸ்ல இருக்குது. மொனார்கியனிசம், இதுல
లింక్ పెట్టవా அ- ఇంకో அத బయటకు சொல் వచ్చేనా சொல்லவா? இதுல இன்னொரு முக்கியமான ஒரு தவறான கொள்கை ஒண்ணு சொன்னாங்க. அது என்னன்னா, அதுக்கு பேரு சக்சசிவ் ரெவலேஷன். எழுதிக்கங்க. சக்சசிவ் ரெவலேஷன். அடுத்தடுத்த காலங்களில் வெளிப்படுதல். அடுத்தடுத்த காலங்களில் வெளிப்படுதல். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நேரு வந்து நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருந்தார். இப்ப அவர் இல்ல, இறந்துட்டாரு. அப்புறமேல் கொஞ்ச நேரம் கழிச்சு பி.வி. நரசிம்மராவ் நம்முடைய நாட்டின் பிரதமராக இருந்தார். இப்ப அவர் இல்ல, ரிட்டையர்ட் ஆயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஐ.கே. குஜ்ரால் என்கிறவர் வந்து பிரதமராக இருந்தார். இப்ப அவர் இல்ல. இந்திரா காந்தி இருந்தாங்க, ராஜீவ் காந்தி இருந்தாங்க, மோடி இருக்கிறார். இப்ப மோடிக்கும் நேருவுக்கும் ராஜீவ் காந்திக்கும் ஒரே வகையான அதிகாரம் தான். யாருக்கும் கூடுதல் அதிகாரம், குறைச்ச அதிகாரம் கிடையாது. ஆனா நேரு இருக்கிறப்போ இந்த பின்னால வந்தாங்க பாருங்க, இந்திரா காந்தி, மோடி, ராஜீவ் காந்தி, இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் டம்மி. வேண்டிதான். இங்க ஐ.கே. குஜ்ரால் வந்த உடனே முன்னால இருந்த பிரதமர்கள் பின்னால வரப்போறவங்க யாருக்கு பதவி கிடையாது, குஜ்ரால் மட்டும்தான் பதவி உள்ளது. அதே மாதிரி ராஜீவ் காந்தி இருக்கிறப்போ நேரு என்னதான் தாத்தாவா இருந்தா கூட, இந்திரா காந்தி என்னதான் அம்மா இருந்தா கூட அவங்களுக்கு பவர் கிடையாது. இவருதான் பவர். சக்சசிவ் ரெவலேஷன். பிதாவாகிய கடவுள் உலகம் படைக்கப்பட்ட நாளில இருந்து இயேசு பிறந்த வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாருங்க, ஃபுல் அத்தாரிட்டியில இருந்தாருங்க. இயேசுவும் ஆவியானவரும் டம்மி, எங்க கிடந்தாங்கன்னே தெரியாது. இயேசு பூமிக்கு வந்ததுல இருந்து பரத்துக்கேறி பரிசுத்தாவி பொழிற வரைக்கும் பிதாவும் ஆஃப், ஆவியும் ஆஃப், இவங்க தான் முழு பொறுப்புல இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா பரத்துக்கேறி பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவியை பொழிஞ்ச பிறகு இயேசுவும் ஆஃப், பிதாவும் ஆஃப், இப்ப வெறும் பரிசுத்தாவியானதான் ஆளுகிறாங்க. பயங்கரமான கொள்கை. இந்த திரிவு கொள்கைக்கு பேர் சக்சசிவ் ரெவலேஷன். திஸ் கேனாட் பி அக்செப்டட் அட் ஆல். இதை வந்து ஒத்துக்கவே முடியாது. ஏனென்றால் உலகம் தோன்றினது முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒன்றாக இருக்கிறார், ஒன்றாக செயலாற்றுகிறார். யாருக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால்தான் நிசையா விசுவாச அறிக்கை எழுதுறப்போ சில பெந்தகோஸ்தே சபையில சொல்லுவாங்க, பைபிள்லயே இல்லாத ஒன்றை போய் இந்த புராட்டஸ்டன்ட் திருச்சபையாரும் மற்றவங்களும் பிடிச்சிக்கிட்டு வாசிக்கிறாங்க. நாங்கள்லாம் அப்போஸ்தல விசுவாச அறிக்கையும் சொல்றது இல்லை, நாங்கள்லாம் நிசைய விசுவாச அறிக்கையும் சொல்றது இல்லை, நாங்க வெறும் பைபிள் வசனத்தை மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஆனா உண்மையா பார்க்க போனா இந்த பைபிளே ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுமோ, திருச்சபையே ஒண்ணும் இல்லாம போயிடுமோ, விசுவாசமே ஒண்ணும் இல்லாம போயிடுமோன்னு நினைச்சப்போ பயத்துல பக்தியோட விசுவாசத்தோட எழுதப்பட்டு, இதை நீ பைபிளை படிக்கிறியோ படிக்கலையோ, இதை நீ அறிவி, இதை கொண்டு உன்னுடைய வார்த்தையை, உன் வாயில் உள்ள காரியங்களை அறிவி என்று சொல்லி நமக்கு அந்த கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டது. நிசைய விசுவாச அறிக்கை ஒரு தடவை படிச்சு காமிக்க வாய்ப்போ, அதுல படிச்சு காமிச்சோம்னா உங்களுக்கு அதுல உள்ள முக்கியமான வசனங்களும் வாக்கியங்களும் வந்து ரொம்ப முக்கியமா தெரியும். அதை எடுத்து வரேன். நிசைய விசுவாச அறிக்கையில முதல்ல நம்ம சொல்றது, ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். we believe in one God. அப்படின்னா என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய 3 நிலைகளிலே அவர் இருந்தாலும் ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவுமானவர். படைப்பு பற்றியும் காணப்படுகிறது காணப்பட எல்லாத்தையும் படைத்தாருன்னு சொல்லுவோம். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இந்த ஒரேன்ற வார்த்தை வந்து நிசையா விசுவாச அறிக்கையில இந்த கவுன்சில் ஆஃப் நைசியால எழுதப்பட்டதுல ஒன்லி ஒன் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்ட். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன். எல்லா காலங்களுக்கும் முன்பே பிதாவினின்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல.
இறந்தவரே, கடவுளிலிருந்து வந்த கடவுள், ஜோதியிலிருந்து வந்த ஜோதி, மெய்யான கடவுளிலிருந்து வந்த மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர், சேம் சப்ஸ்டன்ஸ். இது ஒரு பெரிய கேள்விங்க. பிதாவும் குமாரனும் ஒரே சப்ஸ்டன்ஸா, வெவ்வேறு சப்ஸ்டன்ஸா? நானும் எங்க அப்பாவும் ஒரே சப்ஸ்டன்ஸா, வேற வேற சப்ஸ்டன்ஸா? நானும் எங்க அப்பாவும் பிள்ளையும் தான். நான் வேற சப்ஸ்டன்ஸ், எங்க அப்பா வேற சப்ஸ்டன்ஸ். என்னுடைய டிஎன்ஏ வேற, அவருடைய டிஎன்ஏ வேற, ரத்த உறவுல தான் வந்தவன். ஆனா கூட நம்ம ஒரே வஸ்து கிடையாது. ஆனா இதை உட்கார்ந்து பேசி ஆராய்ஞ்சு பைபிளை பார்த்துட்டு சொல்றாங்க, பிதாவின் என்று ஏக வஸ்துவானவர். ரொம்ப குழப்புதோ? ஏன்டா தியாலஜி படிக்கிறோன்னு இருக்கோ? இந்த கேள்வி எல்லாம் என்னத்துக்கு அனாவசிய கேள்வின்னு இருக்குதோ? இதெல்லாம் நாங்க படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு இயேசுதான் கிறிஸ்துன்னு விசுவாசிச்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனா சபை எவ்வளவு குழப்பங்கள் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க. உருவான உடனேயே ரத்த சாட்சிகளா மறிடா, சித்துப்போம் அப்படின்னு ஒரு பிரச்சனை. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இயேசு நல்லவரா, இயேசு தெய்வமா, இயேசு மனுஷனா போட்டு குழப்பி தட்டாங்க. அது அடுத்தது ஹையரார்க்கியை உருவாக்கிட்டாங்க. நீ தலைவன், நீ கீழே, அதுக்கு கீழே, அப்புறம் ஸ்டூவர்டு வரிசையா உண்டாக்கி மற்றவன்லாம் ஒண்ணுமில்லை, நீ சாதா சபையார்னு ஆக்கிட்டான். அன்னையில இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சபைகளுக்கு வந்த சேலஞ்சஸ் த ஏர்லி சர்ச் ஃபேஸ்ட் அப்படின்றது நம்ம சிலபஸ்ல இருக்குது. இதெல்லாம் கிரேட்டஸ்ட் சேலஞ்சஸ். அப்படின்னா என்னன்னா, இத்தகைய சவால்களை சந்தித்த பிறகு சபையே இல்லாம ஒளிஞ்சு போயிருக்கணும், சபையே காணாம போயிருக்கணும். ஆனா கர்த்தருடைய கிருபை பாருங்க, இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில, இவ்வளவு இறையியல் குழப்பங்களுக்கு மத்தியில, இவ்வளவு கொல்லுதலுக்கு மத்தியில, இத்தனை இரத்த சாட்சிகளுக்கு மத்தியில சபை நிலைச்சு நிக்குது. ஆகவே தான் இந்த போராட்டங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறம் பாருங்க, இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு. இவர் மனிதராகிய நமக்காகவும் நம்முடைய ரட்சிப்புக்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பரிசுத்தாவியினாலே கன்னி மரியாளிடத்தில் பிறந்து மனிதனானார். என்ன பண்ணாரு? மனிதனானார். God became flesh. God took the form of human being. கடவுள் மனித உருவு எடுத்தார். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணலன்னா அவன் அந்தி கிறிஸ்து. அவர் பிறந்தார், ஆனாலும் அவர் பாவம் இல்லாதவராயிருந்தார். அவர் மனித உருவெடுத்தார், ஆனாலும் அவர் கடவுளாயிருந்தார். ஆகவே நம்முடைய ரட்சிப்பிற்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னி மரியாளிடத்தில் பிறந்து மனிதனானார். பொந்தி பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டார். நமக்குன்ற அசெப்ஷன் இருக்கு பாருங்க. நமக்காக, நமது ரட்சிப்புக்காக வந்தார். பொந்தி பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டதுபடி, டு ஃபுல்ஃபில் த ப்ராஃபசிஸ், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. என்லெஸ் கிங்டம். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவர், இவர் உயிர்ப்பிக்கிறவர். the one who gives us life. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். அவர் பிதாவின் என்று பிறந்தவர். யாரு? இயேசு கிறிஸ்து. இவரு பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். பிதாவுக்கு தனியா ஒரு மகிமை, குமாரனுக்கு தனியா மகிமை. பரிசுத்தாவி பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினவரும் இவரை. ஆக கடவுள் பிதாவை பத்தி சொல்லியாச்சு, குமாரனை பத்தி சொல்லியாச்சு, பரிசுத்தாவி பத்தி சொல்லியாச்சு. இப்போ பரிசுத்தமும் சொன்னதுல ஹோலி, பொதுவுமான கேத்தலிக், ஒரே ஒன் அப்போஸ்தல சபை. இந்த 4 ஆஸ்பெக்ட் நிசையா விசுவாச அறிக்கையில மாத்திரம் இல்ல, இப்பவும் நாம் நினைவு கூற வேண்டியது. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று ஒப்புக்கொள்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். எவ்வளவு ஷார்ட் இது. ஆனா இந்த விசுவாச அறிக்கையை எழுதுவதற்கு
அந்த ஆதி திருச்சபையில் அவங்க பட்ட பாடுகள், இந்த கவுன்சில் அவங்களுக்கு இருந்த கான்ட்ரவர்சி, ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், பயங்கரமா இவங்க ஒரு புத்தகத்தை வச்சுட்டு பேச, அவங்க ஒரு புத்தகத்தை வச்சுட்டு பேச, இப்படி பல்வேறு காரியங்களை அந்த சபையிலே கண்டார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அது என்னவென்றால் துறவரம், மொனாஸ்டிசிசம், டெவலப்மெண்ட் ஆஃப் மொனாஸ்டிசிசம். துறவரம் சபை உருவாயிடுச்சு. இப்ப சபையில நம்பர் அதிகமா கூடிருச்சு. ஏன்னா அரசு சலுகைகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்களும் நிறைய பேர் சேர்த்துட்டாங்க சபையில. நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு சண்டே ஹாலிடே கிடைச்சிருச்சு. நிறைய பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. கிறிஸ்தவர்களா இருப்பது இனிமேல அடிங்கி எல்லாம் பட மாட்டோம். இனிமேல் நமக்கு துன்புறுத்தல்லாம் இருக்காது. யூதர்களாலேயோ ரோமர்களாலேயோ நமக்கு மரணம் இருக்காது. நம்ம எல்லாம் நல்ல ஜாய்ஃபுல் லைஃப், நல்ல ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் லைஃப், சேஃப் லைஃப் வாழலான்னு தெரிஞ்ச உடனே சபைக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியம் குறைஞ்சு போச்சு, ஜெபம் குறைஞ்சு போச்சு, விசுவாசம் குறைஞ்சு போச்சு. சும்மா பேருக்கு வர்றது, கோயிலுக்கு உட்கார்றது, போறது, பெயர் கிறிஸ்தவங்களாம் நிறைய பேர் மாறிடுறாங்க. அப்போ ஒரு கூட்ட மக்கள், எங்களுக்கு சபையில் இருக்க இஷ்டம் இல்லை, சபையில் ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை, சபையிலே எங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான திருப்தியான உணவு கிடைக்கவில்லை, ரட்சிப்புக்கு ஏதுவாக சபையின் நடவடிக்கைகள் இல்லை, யாரும் எங்களுடைய பாவத்தை எங்களுக்கு குற்றச்சாட்டி உணர்த்துவது இல்லை, ஆகவே நாங்கள் சபையை விட்டு போகிறோம். எங்கப்பா போறீங்க? துறவியாக போகிறோம். போய் என்ன பண்ணுவீங்க? நான் உண்டு, என் பைபிள் உண்டு, என் கடவுள் உண்டுன்னு காட்டுக்குள்ள போய் கொஞ்சம் போய் ஜெபம் பண்ண போறோம். துறவிகள் தோன்ற தொடங்கிவிட்டார். யாரு? சாதாரண ஆள் கிடையாது. பெரிய நாட்டு அரசர்கள், பிரபுக்கள், நல்ல உயர்வான நிலையில இருக்கிறவங்க, உன்னத பதவியில் இருக்கிறவங்க, நல்ல ஞானிகள், நல்ல சயின்டிஸ்ட், நல்ல டாக்டர்ஸ், நல்ல கிங்ஸ், எம்பரர்ஸ் எல்லாம் துறவரம் போட்டுட்டு அவங்க போய் காட்டுல ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் துறவரத்தினுடைய முதல் நிலை. தனி துறவிகள் ஆங்காங்கே தனியாக அமர்ந்து ஜெபம் பண்ணுதலும், பசியோடு இருத்தலும், கடவுளை நோக்கி ஜெபித்தலும், பாவரிக்கை செய்தலும், கடவுளோடு உள்ள உறவை நெருக்கிக் கொள்ளுவதுமாக வாழத் தொடங்கிவிட்டார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் துறவரம். இதுக்கு பேரு மொனாஸ்டிசிசம். மொனாஸ்ட்ரினா துறவிகள் வாழும் இடம். இந்த காட்டுல பார்த்தா அங்க ஒரு துறவி உட்காந்துருக்காரு, இந்த காட்டுல பார்த்தா அங்க ஒரு துறவி உட்காந்துருக்காரு, இந்த காட்டுல பார்த்தா இந்த துறவி உட்காந்துருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த சபைக்குள்ள இருந்தவங்க எல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் அதை பத்தி கவலைப்படல. துறவியா போனா போட்டியா, நம்ம உலக பிரகாரமாவே வாழ்ந்துகிட்டு போவோம், நம்ம சபைக்குள்ள இஷ்டமாவே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்ட ஜீவியமே வாழ தொடங்கிடுறாங்க. இந்த துறவிகளாய் போனவங்கள 2 பேர் 3 பேர் பேசுறாங்க. நீயும் துறவரம் போட்டுட்டு வந்துட்ட, நானும் துறவரம் போட்டு வந்துட்டேன், நீயும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற, நானும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், ஏன் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடாது? ஒரே இடத்துல இருப்போம், நீயும் பக்தியா இரு, நானும் பக்தியா இருக்கிறேன், நானும் உனக்கு புத்தி சொல்றேன், நீ எனக்கு புத்தி சொல்லு, 2 பேரும் ஒன்னா இருந்தா இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படலாம்ல, ரொம்ப நல்லா இருக்கே, வா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்த துறவிகள் எல்லாம் சேர்ந்து செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆஃப் ஹெர்மிட்ஸ், கம்யூனிட்டி ஆஃப் மாங்க்ஸ், மாங்க் என்று அழைக்கப்படுகின்ற துறவிகள் குழுக்களாக, துறவிகள் குடும்பங்களாக சேர்ந்து வாழுகின்ற ஸ்டேஜ் வந்துச்சு. முதல்ல தனித்துறவிகளாக வாழ்தல், 2வது குழுக்களாக குடும்பங்களாக சேர்ந்து வாழ்தல், 3வது ஸ்டேஜ் இந்த குழுக்களிலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் வெறும் 24 மணி நேரம் பைபிளே வாசிக்கிட்டு கடவுள் நோக்கி இருக்கிறத விட்டுட்டு சேவை செய்கிற அமைப்புகளாக மாறினார்கள். சேவை அமைப்புகளாக மாறினார்கள். ஒரு பெரிய காட்டுல இடத்த வாங்கி அங்க ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி மருத்துவமனை ஃபர்ஸ்ட், 2வது தோட்ட வேலை செஞ்சு தோட்டத்துல விளைகிற நல்ல விளைபொருள்களை, காய்கறிகளை, பழங்களை, நல்ல சத்தான காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு இலவசமா தானமா கொடுக்கிறது, இல்லாட்டி குறைந்த விலையில கொடுக்கிறது. முதல்ல கல்வி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு பாடம் கற்றுக்கிறோம், கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அடுத்தது
நல்ல தோட்ட வேலை செய்து விவசாயம் செய்து விளைபொருட்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கும் இல்லாதவருக்கும் இலவசமாகவும் குறைந்த விலையில கொடுக்க தொடங்கினார். மூணாவது, மருத்துவ பணி செய்ய தொடங்கினார்கள். யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவ வசதிகள் கொடுப்பதற்கான வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நாலாவது, ஓய்வான நேரங்கள்ல பைபிளை உட்கார்ந்து லத்தீன் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத ஆரம்பித்தார்கள். கிரேக்கத்திலும் எபிரேயத்திலும் இருந்த வேத புத்தகங்களை எல்லாம் லத்தீன் மொழியிலே எழுத தொடங்கினார்கள். அடுத்தது, அந்த காட்டு வழியா யாராச்சும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு வழியா போறாங்களா, இவங்க வர்ற மக்கள்லாம் வழிப்போக்கர்கள்லாம் தங்கி கொள்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். வந்தோம்னா, அப்பா அங்க ஒரு துறவிகள் மடம் இருக்குது, அந்த மடத்துல போய் தங்கணும்னா 2 வேளையோ 3 வேளையோ அவங்க தங்குற வரைக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்து தேவையான காய்கறிகள் பழங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி சபை என்ற ஒன்று அங்கே இருக்கும் பொழுது சபைக்கு ஈக்குவலா, இன்னும் சபையை விட ரொம்ப அட்ராக்டிவா, சமுதாயத்துல ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா துறவியர்கள் மடங்கள் ஏற்பட்டு விட்டன. ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, மனுஷனுக்கென்று ஒரு துணையை ஏற்படுத்தி நான் குடும்பமாக்குவேன். ஆனா கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை தூக்கி எறிந்து விட்டு துறவரம் திருச்சபையினுடைய மேலான அங்கமாக மாறிவிட்டது. ஆண்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பக்கம் துறவிகளாக இருக்கிறப்போ, பெண் துறவிகளும் இதே போல தனித்தனியா போய் உட்கார்றாங்க, பிறகு குழுக்கள் ஆகுறாங்க. அதுக்கு பேரு நன்னெறி, இதுக்கு பேரு மொனாஸ்ட்ரி, அதுக்கு பேரு நன்னெறி. நன்னெறினா நன்ஸ் வாழ்கிற இடம். இந்த துறவரத்தின் விளைவாக துறவிகள் வாழ்கிற மடம் வந்து சபைகளை விட, ஆலயங்களை விட, திருச்சபைகளை விட முக்கியத்துவம் பெற தொடங்கிவிட்டன. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, சபையில ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அந்த துறவியை கேளுங்க, அந்த ஃபாதரை கேளுங்க, அந்த மதரை கேளுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம், சாமானிய மக்களா இருக்கிறவங்க எல்லாம், திருமணமாகி இருக்கிறவங்க எல்லாம் கீழானவர்கள் என்றும், துறவரம் பூண்டவர்கள் எல்லாம் மேலானவர்கள் என்னும் எண்ணமும் தலைத்தோங்க தொடங்கிவிட்டது. That's how the church became monks oriented rather than church oriented. இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு சபையிலையும் போய் ஊழியம் செய்யணும்னா, ஃபாதரா இருக்கணும்னா, ஆராதனை நடத்தணும்னா நீ திருமணம் செய்யாதவனாய் இருந்தால்தான் உனக்கு அந்த தகுதின்னு சொல்லிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் காலத்துல அது கிடையாது. அப்போஸ்தலர்கள் காலத்துல பேதுரு திருமணமானவர், பவுலும் திருமணமானவர். திருமணமான ஊழியர்கள் தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் திருச்சபையின் தலைவர்களா இருந்தாங்க. ஆனா இந்த கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு சபையிலே அதிகமான குழப்பங்களும் போராட்டங்களும் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, துறவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கி துறவிகளினுடைய ஆதிக்கம் வந்து சபையிலே பெருக தொடங்கி விடுகிறது. கொஞ்ச நாள் இந்த துறவிகளும் நல்லவங்களா இருக்கிறாங்க. போக 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 துறவிகளுக்குள்ளும் பலவிதமான குளறுபடிகள் ஏற்பட்டு விடுகிறது. பொய்யாய் வாழ தொடங்கி விடுகிறார்கள், மாய்மாலமாய் வாழ தொடங்கி விடுகிறார்கள், தவறான கொள்கைகளை கடைபிடிக்க தொடங்கி விடுகிறார்கள், வேதத்தை புரட்ட தொடங்கி விடுகிறார்கள், நிறைய தேவையற்ற சடங்காச்சாரங்களை சபைகளிலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள். அதுல முக்கியமானது பாவ மன்னிப்பு. நீ பாவம் செஞ்சியா, என்கிட்ட வந்து அறிக்கையிட்டு நான் உனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாதான் உனக்கு பாவம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு ஏழை எளிய மக்களை, சாமானிய மக்களை, அனுதின மக்களை கீழாகவும் தங்களை மேலாகவும் உயர்த்தி விட்டார்கள். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சபைக்குள்ளார பெரிய குழப்பங்கள் உண்டாயிடுச்சு. ஃபாதர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறது ஃபாதர் சென்டர்டு சர்ச்சா மாறிடுது. எல்லாமே வந்து அடிப்படையில கொள்கை மாற்றங்கள் ஆயிடும். அடுத்தாப்புல இன்னொரு பெரிய தவறு வந்து சபையாலே ஏற்பட்டது என்னன்னா, வாழ்ந்து முடித்த துறவிகள் சிலரை, வாழ்ந்து சிறப்பாய் பல சாதனைகள் செய்த துறவிகள் சிலரை பரிசுத்தர்கள் என்று திருச்சபை பிரகடனப்படுத்த தொடங்கியது. இந்த நிசையா கொள்கையை கூட்டுறப்போ, திரு அவையை கூட்டுறப்போ, ரோமாபுரியில இருந்தார்ன்ற காரணத்துக்காக ரோமாபுரி பிஷப்பை வந்து கான்ஸ்டன்டைன் கேட்டுக்கிட்டாரு. அன்னையில இருந்து ரோமாபுரி பிஷப் எல்லா பிஷப்போட தலைவர் ஆயிட்டார். அப்படிதான் ஒரு போப்பாண்டவர் ஆயிட்டார்.
எப்படி சென்னையில இருக்கக்கூடிய முதலமைச்சர் சென்னையில இருக்கிற பேராயரை கூப்பிட்டு வச்சு, ஐயா இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களினுடைய காரியங்களையும் நீங்க பேசுங்கன்னு சொன்னா கொஞ்ச நாள்ல மெட்ராஸ் பிஷப்பு எல்லாரோட பெரியவர் ஆயிடுவார். அது போல ரோமாபுரி பேராயர் எருசலேம் பேராயரை விட, கான்ஸ்டான்டினோப்பிள் பேராயரை விட, இயேசு ஊழியம் செய்த மற்ற இடங்களிலே உள்ள பேராயர்களை விட இயேசுவையும் அவருடைய வழித்தொன்றல்களையும் கொன்று குவித்த ரோமாபுரி, பல ரத்தங்களை சிந்தின ரோமாபுரி, ரோமர்களின் கிறிஸ்தவர்களின் தலைமை நகரமாக ரோமாபுரியாக மாறிவிட்டது. இப்படியாக திருச்சபை வந்து கிறிஸ்துவின் போதனைகளை விட்டு வழி விலக தொடங்கிவிட்டது. இயேசு சொன்னது ஒண்ணு, திருச்சபை செய்தது ஒண்ணு. 6 நூற்றாண்டுக்குள்ளேயே 600 ஆண்டுகளுக்குள்ளே பல குழப்பங்கள். இதுல சபை பெருகிக்கிட்டே போச்சுல்ல. ஐரோப்பாவை தாண்டி கிழக்கிலேயும் ஆசியாவிலேயும் திருச்சபை பரவ தொடங்கியது. அதுல பிரைமரி ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா தோமாவின் மூலமா, அப்புறம் இந்த தோமா கிறிஸ்தவர்களின் மூலமா அப்படியே கிழக்குல வந்து கான்ஸ்டான்டினோப்பிள் அங்க இங்க பல நாடுகளிலே கிறிஸ்தவம் வளர தொடங்கியது முதல் 6 நூற்றாண்டுகள்ல. இந்த காலகட்டத்திலே ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய அந்த திருச்சபைக்கும் கான்ஸ்டான்டினோப்பிளில் இருக்கக்கூடிய கிழக்கு திருச்சபைக்கும் பெரும் போராட்டம் ஏற்பட்டு அது மேற்கு திருச்சபை என்றும் இது கிழக்கு திருச்சபை என்றும் பிரிந்தது. அதுக்கு பேர் த கிரேட் ஸ்கிசம். SCHISM த கிரேட் ஸ்கிசம், பெரும் பிளப்பு. அதுதான் திருச்சபையில் ஏற்பட்ட முதல் பிளப்பு. அந்த பிளப்பினாலே திருச்சபை 2ஆ பிரிஞ்சிச்சு. ஒண்ணு மேற்கு திருச்சபை, அதன் தலைவர் போப்பாண்டவர், அதற்கு பெயர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. அதனுடைய அதிகாரப்பூர்வமான திருச்சபை மொழி லத்தீன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க உருவானது கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மாதிரி கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை. அதுக்கு மேற்கு திருச்சபையின் பேரு, இதுக்கு கிழக்கு திருச்சபையின் பேரு. அங்க போப்பாண்டவர் தலைவர், இங்க த பேட்ரியார்க் ஆஃப் த கான்ஸ்டான்டினோப்பிள், கான்ஸ்டான்டினோப்பிளின் திருத்தந்தை, பேட்ரியார்க் ஆஃப் தி கான்ஸ்டான்டினோப்பிள் தலைவர். அங்க அதிகார மொழி லத்தீன், இங்க அதிகார மொழி கிரேக்கம். ஆகவே கிழக்கு திருச்சபைக்கும் மேற்கு திருச்சபைக்கும் நிறைய கான்ட்ரவர்சி அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் பின்னால வந்து புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் உருவாச்சு. இதுக்கிடையில இந்த முதல் 6 நூற்றாண்டுகளில கிழக்கு திருச்சபைக்கும் சரி மேற்கு திருச்சபைக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் ஒரு பெரிய அச்சுறுத்தும் சக்தியாகவும் ஒன்று வளர்ந்துச்சு. அது பேரு இஸ்லாம். இஸ்லாம் என்கின்ற புதிய மதம். இந்த இஸ்லாம் மதத்தினாலே கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள் பலவிதமான தாக்கங்கள் ஏற்பட்டன. இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ திருச்சபை சிலுவை போர்களை ஏற்படுத்தினது. இதெல்லாம் அடுத்து வர காலங்கள்ல இந்த சிலுவை போர்ல இஸ்லாமியரை கொல்ல வேண்டும் என்ற கொள்கையோடு கிறிஸ்தவர்கள் செயல்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து உன்னுடைய பகைஞனை சிநேகின்னு சொல்றார். ஆனா தனக்கு பகையா இருக்கக்கூட வெட்டி கொல்லுன்னு திருச்சபை சொல்லுது. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுள் மனிதன் தனியா இருப்பது நல்லதல்லன்னு சொல்றாரு. இங்க மனுஷன் தனியாதான் இருக்கணும், அப்படி இருந்தாதான் திருச்சபையை ஆள முடியும்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து நீ நேரடியா பிதாவை நோக்கி கூப்பிடு, எல்லாரும் கேட்கலாம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதான்னு சொல்றாரு. இல்ல 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 இல்ல, நாங்க இங்க இருக்கிறோம், உயிரோடு இருக்கிற ஃபாதருங்க, நாங்க உயிரோட இருந்து மரித்த பரிசுத்தர்களாகிய திருத்தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க வழியா தான் நீங்க ஜெபிக்கணும், மரியாள் வழியா தான் ஜெபிக்கணும் திருச்சபை சொல்லிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் காலத்துல கடவுளுடைய மகிமை வெளிப்படுவதற்கு எந்த ஒரு தனி இடத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது கல்லறையா இருந்தாலும் அங்க அற்புதம் நடக்கும், அது கடற்கரையா இருந்தாலும் அற்புதம் நடக்கும், அது எங்க இருந்தாலும் அற்புதம் நடக்கும். கடவுள் இருக்கும் அனைத்து இடங்களிலும் லேகியோன் இருக்கக்கூடிய பிரேத கல்லறைகள் இருக்கிற இடத்துல கூட கடவுளுடைய அற்புதம் நடக்கும். ஆனா ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்ன தெரியுமா சொல்லிருச்சு? இதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் ரோமாபுரிக்கு வரணும், எருசலேமுக்கு வரணும், அங்க வந்து திருப்பயணம் வரணும், பில்கிரிமேஜ். இப்ப கூட நம்ம ஊர்ல வேளாங்கண்ணியை நோக்கி பயணம் போகிற திருப்பயணம்ன்ற ஒரு கொள்கை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப தவறு.
பைபிள் அப்படி கிடையாது. நீ இருக்கிற இடத்துல இருந்து உன்னை நோக்கி கூப்பிடு, அறையை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்திலிருந்து பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நீ உன் வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணா போதும். இதுக்குன்னு நோ ஸ்பெஷல் பிளேசஸ், இதுக்குன்னு நோ ரிலிஜியஸ்லி சாங்ஷன்டு பிளேசஸ். God is present everywhere where there is faithful souls. விசுவாசமான ஆத்துமாக்கள் எங்கெல்லாம் கடவுள் இன்னைக்கு கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் கடவுள் இருப்பார். ஆனா திருச்சபை ரோமாபுரியை மையப்படுத்திவிட்டது. அடுத்தது ரெலிக், RELIC, ரெலிக், திருப்பண்டங்கள். இது இயேசுவை சிலுவையில் அறைந்த ஆணியின் ஒரு பாகம். இது இயேசுவின் தலையிலே வைக்கப்பட்ட முள்முடியிலிருந்து ஒரு முள். இது இயேசுவை போர்த்தின துணியிலிருந்து கிடைத்த ஒரு பகுதி. இது பேதுரு மீன் வேட்டை அடைஞ்சார் அந்த வலையிலிருந்து ஒரு சிறு பகுதி. அப்படின்னு விட்டு நிறைய பொருளை வச்சுக்கிட்டு அந்த பொருளை தொட்டு ஜெபம் பண்ணா உங்களுக்கு ஃபேவர் கிடைக்கும்னு சபை போதிச்சிருச்சு. கிடையவே கிடையாது. கடவுள்கிட்ட இருந்து நீ ஃபேவர் பெறுவதற்கு, கடவுளுக்கு கிருபை பெறுவதற்கு இந்நாளுடைய ஜெபத்தை போய் எதையா தொட்டா ஜெபம் பண்ணாங்க, உள்ளத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. கடவுள் அவர்களுக்கு சாமுவேல் என்ற பிள்ளையாண்டனை. நம்முடைய ஜெபம் ரொம்ப வல்லமையானது, நம்முடைய ஜெபம் ரொம்ப மேன்மையானது. இது திருப்பண்டங்களினுடைய ஏடு, அதனுடைய உதவி நமக்கு தேவையில்லை. இது தொட்டு ஜெபிச்சாதான் எனக்கு கிடைக்கும். இப்படி இயேசுவின் போதனைகளை விட்டு, இயேசு கற்பித்த பாதையை விட்டு ஆதி திருச்சபையும் அதற்கு பிறகு வந்த திருச்சபையும் வழி விலகி போனது. அதுல ரொம்ப முத்தாய்ப்பா வழி விலகி போனது இந்த மொனாஸ்டிசிசம் என்று அழைக்கப்படுகிற துறவரம். துறவரம் கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திருச்சபையின் போதனைகளுக்கும் விரோதமானது. ஆனா இன்னும் துறவிகளாக தான் இருப்பாங்க, இன்னும் துறவரத்தை மேற்கொள்வாங்க. நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம அதை தெரிந்து தெளிவடைய வேண்டியது நம்முடைய அவசியம். சொல்லுவாங்க, நாயா குடும்பம்னு போயிட்டா அப்புறம் மனைவி, புள்ள, அப்பா, மாமா, மச்சான் அப்படிதானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க கடவுளுடைய ஊழியத்தை பார்க்கறது? இத்தனை வருஷமா பார்த்தவங்க 1000 வருஷமா 2000 வருஷமா சபைகளை பாதுகாத்துட்டு வந்திருக்கிற திருமணமான ஊழியர்கள், அவங்கெல்லாம் நான் இப்ப சும்மா ஊழியம் செய்யாம போயிட்டாங்களா? வில்லியம் கேரி ஊழியம் செய்யாம போயிட்டாரா? சீகன்பால்க்கு ஊழியம் செய்யாம போயிட்டாரா? திருமணமான எந்த அடியார்கள் ஊழியம் செய்யல? ஆகவே திருமணத்தை கொச்சைப்படுத்துதலும், திருமணத்தை இழிவாய் காட்டுதலும், திருமணம் உடல் ரீதியான இச்சை ரீதியானது என்றும் சித்தரித்தலும் திருச்சபையின் இது திருமறையின் போதனைக்கு விரோதமானது. இதோடு நான் இந்த லெக்சர் நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான கவுன்சில்ஸை பற்றியும் சர்ச் ஃபாதர்ஸ் பற்றியும் அந்த கான்ட்ரவர்சியல் டீச்சிங்ஸ் இருக்குவாங்க நாஸ்டிசிசம் இதை பற்றியும் உங்களுக்கு தேவையான நோட்ஸையும் அந்த புக் ரெஃபரன்சஸையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவைகளை நீங்கள் படித்தால் இந்த சப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவு வரலாம். நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்ட மாதிரி BCS போட்டு உங்கள் பேர் போட்டு நம்பர் அனுப்புவீங்க. நான் உங்களுக்கு எல்லா எய்ட்ஸி அப்பப்போ ஷேர் பண்ணிட்டேன். காட் பிளஸ் யூ. ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, தெரிந்தால் பதில் சொல்கிறேன். எல்லாம் தெரியும்னு நான் கேட்க சொல்ல, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அவ்வளவு. நடத்தின வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை சார். ரொம்ப நன்றிமா. நடத்தின வரைக்கும் ஒரு சந்தேகமும் இல்லையா? இப்ப நான் சொன்னதை வச்சுக்கிட்டு போய் கள்ள போதகங்களை ஹெரசிஸ் ஆஃப் த பைபிள் அப்படின்னு படிச்சு பாருங்க நெட்ல. எப்படி 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 எல்லாம் யோசிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையினால கிடைக்கிற ரட்சிப்பை விட்டுட்டு எதையோ பேசியிருப்பான். ரொம்ப பயங்கரமா இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் பேசலாமா? ஒரு வேத பகுதியில போதுமா? எங்க திரும்பி போனாலும் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை கண்டிப்பா நான் ரொம்ப ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன். வேதமே சத்தியம். சோ அப்படி இருக்கும்பொழுது எங்க போனாலும் திருப்பி நம்ம வார்த்தைக்குள்ளார கரெக்டா வந்துடணும். ஆமாங்க. இன்னொரு வேத பகுதி உங்களுக்கு சொல்றோம் பாருங்க. இது கொஞ்சம் கேள்விக்குரியது. ஆனா இதை நம்ம அடிக்கடி யோசித்து இது என்ன சரியா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். காமிக்கிறோம் பாருங்க.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. என் பிள்ளை இந்த உலகத்துல தானே இருக்கிறான், என் மனைவி இந்த உலகத்துல தானே இருக்கிறாங்க, என் கணவன் இந்த உலகத்துல தானே இருக்கிறாங்க, என் தாய் தகப்பன் இந்த உலகத்துல தானே இருக்கிறாங்க. உலகத்தில் அன்பு கூறலன்னா ரைட்டு விட்டுரு. உலகத்தில் உள்ளவைகள், என் பைக்கில் நான் எப்படி அன்பு கூறாம இருக்கிறது, என் ட்ரெஸ் மேல எப்படி அன்பு கூறாம இருக்கிறது, என் நகையின் மேல எப்படி அன்பு கூறாம இருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். வாட் a tough teaching. அடுத்தது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். என்ன கேள்வி இது? இவையெல்லாம் பிதாவினால உண்டானது அல்ல, உலகத்தினால் உண்டானது. உலகம்னா என்ன? பிசாசா? மாமிசத்தின் இச்சையை உண்டாக்குறதும் கண்களின் இச்சையை உண்டாக்குறதும் ஜீவனத்தின் பெருமையை உண்டாக்குறதும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இப்போ ஆதியாகமம் 3 வாங்க. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் புசிப்புக்கு நல்லதும் தான் மாம்சத்தின் இச்சை. அடுத்தது, பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு இன்பமா இருக்கிறது தான் கண்களின் இச்சை. அப்புறம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. புத்தியை தெளிவிக்கிறது தான் ஜீவனத்தின் பெருமை. அப்ப இந்த 3 பாவமும், அதாவது மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் எல்லாம் அங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உண்டாயிருக்குது. அந்த பெண்ணானவள் அந்த விருட்சம், அந்த மரம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு தான் முதல்ல பறித்து புசிக்கிறா, பிறகு தன் புருஷனுக்கு கொடுக்குறான், அவனும் புசித்தான். அப்ப இது என்ன சொல்றது? நம்ம கடவுளுக்கு ஈக்குவலா ஒரு கவுண்டர் கிரியேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சா, உருவாயிட்டு போச்சா? இந்த மாதிரி வசனங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வசனங்களின் அடிப்படையில பலவிதமான கள்ள போதகங்களை போட்டு குழப்பிடுறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அவர் எதால உண்டாச்சு, எப்படி உண்டானுச்சுன்றத விட இவைகளை விட்டு விலகி விடுன்னு கடவுள் சொல்றாரு. அதை செய்ய நீ அதை செய்ய மாட்டேங்கிற, யாரால உண்டாச்சு? அப்ப பிதாவுக்கு என்ன எபிலிட்டி? அவரு ரொம்ப குறைவானவரா? அவரை விட அந்த உலகத்துக்கு ரொம்ப அதிகாரம் உண்டா? இப்படி கேள்விகள் எல்லாம் எழுப்பிக்கிட்டு இதிலேயே தங்களுடைய உள் வாழ்க்கையை முடிச்சுட்டு போடுவாங்க. ஆகவே தான் நாம் இந்த நாளிலே இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வரும் பொழுது தெரிந்து கொள்வதோடு கூட நாம் இன்னும் தெளிவடையவும், இன்னும் கடவுளுக்குள்ள பலப்படவும், விசுவாசத்துல வளரவும் கடவுள் நம்மளை அழைக்கிறார். இன்னும் ஒரு வசனம் சொல்லவா? போதுமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் ஒன்னும் ஐயா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க ஐயா. சரிங்க. ரோமர் 3ஆவது அதிகாரம், அதாவது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்றத நமக்கு இந்த வசனம் ரொம்ப விளக்குது. ரோமர் 3ஆவது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 3:20 நான் வாசிக்கிறேன். பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினாலே வருகிறது. அதாவது எது பாவம் எது பாவம் இல்லை, களவு செய்யறது பாவம், விபச்சாரம் செய்கிறது பாவம், கடவுளுடைய திருப்பெயரை வீணிலே உச்சரிக்கிறது பாவம், கடவுளை தவிர வேற சிருஷ்டிகளை வணங்குறது பாவம். இப்படி பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினாலே வருகிறபடியினாலே எந்த மனுஷனும் மோசே காலத்திலிருந்து கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான்ல, அந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே, நியாய பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கிறதுனால கடவுளுக்கு முன்பாக
நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. நம்ம என்ன தெரியுமா ஆக்கப்படுறோம்? சன்மார்க்கர் ஆக்கப்படுகிறோம். களவு செய்யாம இருக்கிறோம், பொய் சொல்லாம இருக்கிறோம், தாய் தகப்பனை மதிக்கிறோம். ஆகவே நம்ம சன்மார்க்கர் ஆகிறோமே ஒழிய நாம் கடவுளுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. கொஞ்சம் அந்த சைலண்ட்ல போடுங்க. யாரோட இது சத்தம் வந்துகிட்டே இருக்கு? மியூட்ல போட்டுருங்க. ரைட், இப்போ சொல்றேன். ஆகவே எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமலே, அதாவது நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே தேவ நீதின்றது இயேசு கிறிஸ்து. தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம் எல்லாரும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு தச்சருடைய குடும்பத்துல ஒரு சாதாரண மனுஷனா ஒரு ஏழை கோலம் எடுத்து இயேசு கிறிஸ்து தேவ நீதியாக பிறக்கிறார். தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ நீதியை குறித்து நியாய பிரமாணமும் சிங்குலர் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகின்றன. அடுத்தது ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. விசுவாசிச்சா மட்டும்தான் உனக்கு தேவ நீதி பலிக்கும். விசுவாசம் இல்லைன்னா நீ சன்மார்க்கனாதான் இருக்க. விசுவாசிக்குள்ள யாருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆகவே கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்து பெருகினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். நீதிமான்களாக்கப்பட்டால் நீங்கள் கடவுளுடைய முன்பாக நிற்பதற்கு தகுதி பெறுவீர்கள். இல்லைன்னா நான் கிரியைன்னு பிடிச்சுக்கிட்டு நான் திருமணம் ஆகிக்கல, ஆகவே நான் ரொம்ப மேலானவன், நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், பாவம் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய கௌரவத்தோடு சுய நம்மை குறித்த நீதியோடு நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு நாடு நம்ம நீதிமானாக்கப்படுவதில்லை. இந்த உணர்வோடு நம்முடைய கிளாஸ் இன்னைக்கு முடிப்போம். உங்களில் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம், இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கதாவே இந்த செமினார் முதல் நாள் செமினார் கதாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல அன்றுவரைப்பா ஸ்தோத்தரிக்கிற டீச்சரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த வார்த்தைகள் தெளிவாய் எங்களுக்கு புரிகிறதுக்கு கதாவே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஞானத்திற்காய் நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல இன்னும் நாங்கள் கதாவே ஆழமாய் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் தகப்பனே, எப்படி இருந்தாலும் உம்மிடத்திலே நாங்கள் தாவே ஸ்தோத்திரம் தரித்திருக்கிறவர்களாய் நாங்கள் தாவே ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய சமூகத்திலே விட்டு விலகாதபடிக்கு தாவே நாங்கள் ஞான எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டாலும் எவ்வளவு விஷயத்திற்கு ஆழங்களுக்குள்ளே நாங்கள் சென்றாலும் பரிசுத்த தேவனே உம்முடைய வார்த்தைகளை விட்டு விலகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளிலே நாங்கள் திடன் கொண்டு பலன் கொண்டு நிற்கத்தக்கதாய் தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செமினார் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனை. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை. இன்னும் நாங்கள் சத்தியத்திலே ஊன்ற கட்டப்படத்தக்கதாய், இன்னும் நாங்கள் சத்தியத்திலே வளரத்தக்கதாய் தகப்பனை, நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடையத்தக்கதாய் நீர் எங்களை நடத்தி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து எல்லா கிளாஸையும் நீர் ஆசீர்வதிங்க. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you. Thank you. God bless you. யார் நம்மள க்ளோஸ் பண்றது? யார் க்ளோஸ் பண்ணி விடுவா?
சார் நோட்ஸ் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவீங்களா சார்? எழுதுறேன். தமிழ்ல உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். ஓகே ஓகே. குட் ஈவினிங் சார். Hello. Jacob Sundar Singh sir. Sir, I have accomplished my work sir. Class is over. Okay. See, today we have very bad connection. That's why I cannot come in also now. Very sorry. To all, but yeah, but today I don't know. Internet connection gone. No. Okay. Very sorry. Okay sir. Okay sir. Anyway, thank you very much. Yes sir. For good feeling your responsibility. Yes sir. And we are really grateful to you. Thank you sir. Thank you sir. So Okay. shall I ask the friends to leave sir? Yeah, you can eat it finished. Yes finished. I will ask Sasmit whether he is also struggling and now he is doing from his own mobile data or something like that. Okay sir. See, we don't have any internet connection now. Okay sir. So many times it went and more than 5-6 times we reconnect and now also nothing can happen. Yeah. I'm very sorry that. Okay sir. Anyway, you can leave. Yes. No problem. Yes, sir. All right. Yes. Yeah, I'll come back to you. We need your bank details and all. Okay sir. But it's a privilege sir to teach. Thank you. Friends, class முடிஞ்சிருச்சு. ஆனா அதை க்ளோஸ் பண்றதுக்கு அங்க நெட்டுக்கு வேலை செய்யலையா? அதனால you can just பண்ணிக்கலாம் சார். அவங்க நீங்க disconnect அவ்வளவுதான். பண்ணிட்டு போயிடுங்க. God bless. Thank you all. Thank you sir. Thank you, sir. Thank you, Aya. Thank you ma.